மூன்றாவது இந்த பரிச்சின்னவாதம் என்பதை சங்கரனுடைய ஒரு மாணவர் சுரேஸ்வராச்சாரியார், ஆனந்தகிரி, சுரேஸ்வராச்சாரியார், இவங்க 3 பேரும் பிரதானமாக வியாக்கியானங்களை எழுதினவங்க. எங்கும் அது ஆகாயமாக எடுத்துக்கும். ஆத்மா வந்து இப்போ ஆகாயமாக ஆகிடும். அது எங்கும் இருப்பதனால சர்வ வியாபகம் எடுத்துக்கும். இது சரீரம்னு எடுத்துக்கும். பானையை வந்து சரீரம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பானைக்குள்ளே ஒரு ஆகாயம் இருக்குது. இதை குடாகாயம்ங்கிறோம். இங்கே சுற்றி இருக்கிறது வந்து பராகாயங்கிறோம். இப்போ பராகாயங்கிறது வந்து பரமாத்மா என்றும், குடத்தில் இருக்கிறது வந்து ஜீவாத்மாவுன்னு சொல்லலாம் இல்லையா? இதுவும் ஆகாயம், அதுவும் ஆகாயம். அது வெளியில் இருப்பதுனால பர ஆகாயம். இது குடத்துக்குள்ளே இருக்கிறதுனால அது வந்து குட ஆகாயம். இதெல்லாம் ஜீவனுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா. இது பரம்பொருளாக இருக்கிற பரமாத்மா. அந்த ஆகாயம்தான் இந்த குடத்துக்குள்ளே இருந்து இந்த குடத்துக்கு அறிவூட்டுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு இது ஆபாசமாகவும் எடுத்துக்கலாம், பிரதிபிம்பமாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் சுரேஸ்வரர் அப்படிலாம் எடுக்க வேண்டாம். இந்த ஆத்மா உள்ளே இருந்து பிரதிபலிப்பதாகும்னாக்கா அது ஒரு அளவு வந்துடுது, ஒரு உண்மைத்தன்மை கொடுத்துட்றோம். இந்த உதாரணத்தை பார்த்தா உண்மைத்தன்மை இல்லை. எப்போவுமே இந்த ஆத்மா அல்லது பிரம்மம் பிளவுபடாமல் இருக்குதுங்கிறத இதை வச்சு நம்ம நிரூபிக்கலாம். இந்த பானையினால் இந்த பிரம்மம் உள்ளே வெளியேன்னு பிரிவுபட்டதாக தெரியுது இல்லையா? இப்போ நமக்கும் அதே பிரம்மம் உள்ளுக்குள்ளே இருந்து எனக்குள்ளே இருக்கின்ற அறிவு, வெளியே இருக்கின்ற அறியப்படும் பொருள். அப்போ எனக்கு உள்ளே வெளியேன்னு 2 வந்துடுது. எதெல்லாம் எனக்கு வெளியே அப்படின்னு பார்த்தா இந்த சருமத்துக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் வெளியே தான். இந்த தோலுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் எனக்கு உள்ளே. அப்போ தோலை வந்து நம்ம ஒரு பவுண்ட்ரியாக வச்சுக்கிறோம். இந்த பாடியினுடைய எக்ஸ்ட்ரிமிட்டியை பவுண்ட்ரியாக வச்சு உள் வெளியின்னு பிரிக்கிறோம். அப்படி எது ஒரு பவுண்ட்ரியாக இருக்குதோ அந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரியாக இந்த பானை இருக்கிறது. இந்த பவுண்ட்ரின்ற எல்லைக்குள்ளே உள்ளே ஆகாயம் இருப்பதாகவும் வெளியே ஒரு ஆகாயம் இருப்பதாக 2 ஆகாயம்னு சொல்கிறோம். நமக்கு ஒரு இல்லூஷன் கிடைக்குது. இந்த பானை எடுத்துகிட்டு போகும்போது இந்த உள்ளே இருக்கின்ற ஆகாயமும் அதோடு நகர்வதாக தெரிகிறது. இப்படி நகர்ற மாதிரி தெரியுது. இப்போ நம்முடைய ஆத்மாவும் என் உடம்பு நகரும்போது நகர்வதாகவும், உடம்பு இயங்கும்போது இயங்குவதாகவும், மனம் பேசும்போது பேசுவதாகவும், உடல் சுவைக்கும்போது சுவைப்பதாகவும் ஒரு இல்லூஷன் உண்டாகுது. எப்படி? இந்த ஆகாயம் நகரவே இல்லை. இந்த பானைங்கிற ஒரு பொருள் அதை பிரிக்கவும் இல்லை. ஒருவேளை இந்த குயவன் பானையை செய்த பிறகு இந்த ஆகாயத்தை நிரப்பினானா? அப்போ நிரப்பினான்னா உள்ள ஆகாயம் வெளி ஆகாயம்னு சொல்லலாம். இவன் ஆகாயத்தில் தான் இதை செய்தான். அது செய்யும் போதே உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ உள்ளேங்கிற வார்த்தைக்கே அர்த்தமே இல்லை. அப்போ வெளியேங்கிற அர்த்தம் இல்லைல்ல. இந்த மாதிரி புரிந்து கொண்டால் நமக்கு எனக்கிடம் ஆத்மா, வெளியே கடவுள் அப்படின்ற பேதம் போயிடுது. அபேதவாதத்தை ஆனால் புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள்லாம் உத்தமாதிகாரிகள். சரி. இந்த குடம் என்றது வந்து தற்காலிகமாக ஒரு ஆகாயத்தை உள்வெளி என்று பிரிக்கிறது. அந்த பிரிதலுக்கு பேர் தான் பரிச்சின்னம்னு பேர். சின்னம்னாலே தெரியல உங்களுக்கு, சின்னதாக இருக்குது. சின்னா பின்னம், பின்னம்னா உடைக்கிறது. சின்ன பின்னம் சிறு சிறுதாக உடைக்கிறது, சின்ன பின்னமாகிறது. இப்போ சின்னம் பரிச்சின்னம்னா, பரிங்கிறது அடைமொழி. பரின்னா இன் ஆல் மீன்ஸ், எல்லா விதத்திலும்னு அர்த்தம். எல்லா விதத்திலும் இது சிறுமைப்படுத்தப்படுகிறது. எப்படி எல்லா விதத்திலும்? காலத்தாலும் சிறுமைப்படுத்துகிறது, இடத்தாலும் சிறுமைப்படுகிறது, பொருளாலும் சிறுமைப்படுறதுனால பரிச்சின்னம்ங்கிற பரிங்கிற வார்த்தை அப்படி இருக்கணும். பரிவட்டம், பரிபூரணம், இன் ஆல் மீன்ஸ், எல்லா விதத்திலும் இது பூரணங்கிறதுனால பரிபூரணம் அப்படின்னு. பரிங்கிறது ஆசமந்தாத், எல்லா விதத்திலும் அப்படின்னு அர்த்தம். அப்போ சுரேஸ்வரர் சொல்கிறாரு, இந்த பானை ஒரு கால் உடைந்தால், இந்த சூக்ஷ்ம சரீரம் உடைந்தால்
இந்த உள்ளிருக்கின்ற ஆகாயம் வெளி ஆகாயத்திலும் கலக்குமா? கலக்குங்கிற வார்த்தை அதிக பிரசங்கித்தனம். அது தமிழ் உங்களுக்கு வந்து திட்டுற வார்த்தையாக இருக்குதுல்ல. அதிக பிரசங்கன்னா தேவைக்கு இல்லாமல் பேசுறதுன்னு அர்த்தம். பிரசங்கம்னா சொல்கிறது, அதிக பிரசங்கம்னா ஏற்கனவே புரிஞ்சு நீ அதுக்கு மேலே சொல்கிற அப்படின்னு சொல்லுதல் அப்படின்ற அனவஸ்தா தோஷமும் அந்த ஆகிடும். இப்போ இதில் வந்து கலக்குதுன்னு சொல்ல முடியாது, பிரிஞ்சதுன்னு தானே கலக்குன்னு சொல்ல முடியும். அப்போ கலக்கலைன்னு சொன்னால் பிரியலைன்னு அர்த்தம், பிரியலைன்னா அப்போ ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அத்வைதம் நிரூபித்தாயிடுச்சு, இரண்டு அல்லங்கிற அத்வைதம் உண்டாகுது. இப்போ உள்ளே இருக்கின்ற உள்வெளி என்பதை ஏன் நமக்கு உள்வெளின்றது எப்போதும் அழியாமல் இருக்குது? நம்மக்கிட்ட பிரம்மம்னு உணர முடியாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தடை என்னங்க? உள்வெளிங்கிறது தானுங்க. அழிய மாட்டேங்குது அந்த அறிவு. நான் உள்வெளி இல்லைன்னா நான் எங்கும் இருப்போன்னு ஆகிடுவேன். எங்கும் இருப்போன் என்ற அறிவு என்றும் இருந்தும் என் உணர்வு நான் உள் மட்டும் இருக்கிறேன், வெளியே இல்லாதனால அங்கே அடையணும், வெளியே இருப்பதனால அதை நான் பெறணும், வெளியே காத்திருக்க வேண்டும் அப்படின்று காலத்தால் காத்திருப்பதும் பொருளால் அடைய வேண்டியதும் இடத்தால் நகர்ந்து பெற வேண்டியதுமாக ஒரு ஆத்மாவை நினைக்கிறேன். இந்த ஆத்மாவுடைய சந்தோஷம் எங்கும் இருக்குதுன்னு தானே. அது சச்சிதானந்தம்னா எங்கும் இருப்பது. ஆனால் நான் இங்கே இல்லை அங்கே போய் அடையணும்னு சொல்கிறது உள்வெளிங்கிற பேதத்தினால் தானே. இப்போ இல்லை அப்புறம்னு சொல்லி நினைக்கிறதுக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட் வரும், மெச்சூரிட்டி ஆனால் நமக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு காலத்தால் காத்திருந்து ஆனந்தத்தை காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? காரணம் என்ன? நான் உள்ளே மட்டும் இருக்கிறேன், அந்த காலத்தில் இல்லைன்னு ஆயிடுது. இந்த காலத்துலேருந்து அந்த காலத்துக்கு போனால்தான் கிடைக்கணும்னு காலத்தால் நான் வெட்டுப்படுகிறேன், இடத்தால் நான் வெட்டுப்பட்டேன், பொருளாலும் வெட்டுப்பட்டேன். அது பெருசு, நான் சிறுசு, சின்ன பொருள் அது பரம்பொருள். இவ்வாறு உள்வெளி என்ற ஒரு மாய தோற்றத்தை இந்த சரீரம் கொடுக்குது. நம்முடைய உடம்பு ஸ்தூல சரீரமோ சூக்ஷ்ம சரீரம் நமக்கு என்ன செய்யுது? நம்ம அறியாமல் அனாதி காலத்தொட்டு நான் உள்ளே மட்டும் இருக்கிறேன். இப்போனா ஒரு லாரி வந்து பக்கத்தில் போச்சு, நல்ல காலம், நான் அங்கே இல்லை அப்படின்றோம். அது நல்லதாக போச்சுன்னு நினைக்கிறோம். ஏன்னா சரீரம் நானுன்னு நினைக்கிறோம். சரீரத்துக்கு உள்ளே இருந்தேன், நான் தப்பிச்சிட்டேன். இந்த சரீரம் அங்கே இருந்ததுன்னா நான் அங்கே இருந்திருப்பேன். அப்போ சரீரம் தான் என்னுடைய இருப்பிடமாகவும் சரீரமே நானாகவும் இந்த சரீரம் என்னை உள்ளே பிடிச்சி வச்சுருப்பதாகவும் நினச்சிட்டு இருக்கிறோம். அது மாதிரி இந்த ஆகாயம் நான் வெளியே இருக்கிறவன் என்னை உள்ளே பிடிச்சி போட்டாங்க அப்படின்னு மூச்சு முட்டி இந்த பானையை உடச்சிக்கிட்டு வெளியே வரத்துக்கு முயற்சி பண்ணிச்சுன்னா அறியாமைன்னு தானே சொல்ல முடியாது. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? அறிவு தானே. அப்போ இது விடுதலை வேணும்னு கேட்டோம்னா இது பந்தம், இந்த உடம்பு என்னை பந்தப்படுத்துதுன்னா இந்த பந்தம் அறியாமையில்னு சொன்னால் விடுதலை அறிவால் தானே. ஞானேன மோட்ச, ஞானத்தினால் மோட்சம் இல்லை, ஞானம் ஏவ மோட்ச, ஞானமே தான் மோட்ச. பிரம்மவித்து பரம் ஆப்னோதி, பிரம்மத்தை அறிந்தவன் பரமாகிறான் அப்படின்னு சொல்கிறான். சங்கர் சொல்கிறாரு, பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்த பிரம்மமாக இருக்கிறான்னு தான் சொல்கிறார். அவருடைய உபதேச சாகசிரியில் அவர் சொன்ன சொல்லு உபநிஷத்து கூட தாண்டி சொல்கிறார் அவர். ஆச்சாரியர்களுக்கு உபநிஷத்தையும் தாண்டக்கூடிய சக்தி வல்லமை இருக்குது. உபநிஷத்து அவங்களுக்கு வந்து ஒரு கோடு தான் போட்டு விடுது, இவங்க ரோடு போட்டுருவாங்க. இந்த பரிச்சின்னவாதத்தின்படி நாம் பரம்பொருளை ஆத்மாவையும் ஒன்றென்று தெரிந்து கொள்கிறோம். அப்போ பரம்பொருளாக இருக்கின்ற ஒன்று ஏன் வந்து சிறுவனாக ஒரு அல்பத்தனமாக சிறு தொழில் சிற்றறிவு சிறு அனுபவம் சிறு வியாபகம் உடையவனாக நான் நினைப்பதுக்கு எது பிரதான காரணம்னா அறியாமை பிரதான காரணம். ஆனால் அது மட்டுமே இல்லை, அதுக்கு சரீரமும் ஒரு காரணமாக இருக்குது. ஒரு காரணத்தைன்னா ஹேது காரணம்னு சொல்கிறோம், முக்கிய காரணம். கூட துணைக்கு வந்து டாக்டரா போடுது பாரு, அது வந்து சககாரி காரணம்னு சொல்லும். இந்த ஹேது காரணத்தை முதல்ல அழிச்சிட்டோம்னா சககாரி காரணம் போயிடும். நிறைய பேர் நம்ம சககாரி காரணத்தை அழிக்க பார்க்குறாங்க, ஹேது காரணத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு. அவங்க யார்? இந்த யோக சாஸ்திரம் படிக்கிறாங்க. இந்த சரீரத்தை இல்லாமல் பண்ணணும், கட்டையாக மாற்றணும், மனசை வந்து உடைச்சிடணும், மனசை அழிக்கணும்ன்ட்டு சககாரி காரணத்தை அழிக்க பார்க்குறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? ஹேது காரணத்தை அழிச்சிடறோம். அறியாமை போச்சுன்னா அது பட்ட பிள்ளைங்களாம் போயிடும். தனசரி சொல்லுவார், யாரோ ஒருத்தன் அவன் பேர் ஏதோ வச்சுங்களேன், அவங்க தான் 3 பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்களே, அவன் வந்து அவங்க மதப்படி 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒன்று விமலா, ஒன்று கமலா, இன்னொன்று நசரீன். அவர் அப்படி தான் சொல்லுவார்.
இவங்க முதல்ல வந்து கமலாவை கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் விமலா ஒரு 5 வருஷம் கழிச்சு, அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு நசினின் இப்படி கல்யாணம் பண்ணிட்டார். இவர் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டார். இந்த 3 பேரும் விதவை ஆகிட்டாங்க. முதல் கமலா விதவாகி, அப்புறம் 5 வருஷம் கழிச்சு விமலா, 2 வருஷம் கழிச்சு ஆவாளா, மொத்தமும் போச்சு. அது மாதிரி இந்த அறியாமைன்னு போச்சுன்னா சூக்ஷ்ம சரீரத்தை நிறுத்துறது, ஸ்தூல சரீரத்தை நிறுத்துறது, உலகத்தை அழிக்கிறதுங்கிற பேச்சே கிடையாது. உலகமும் போச்சு, உடலும் போச்சு, உள்ளமும் போச்சு. எங்கே போச்சு? அது 4 இல்லைங்கிற அறிவில் போச்சு. 4 இல்லைங்கிற அறிவில் தான் போச்சு. அனுபவத்தில் உள்வெளி இருக்கும். அனுபவம் சுட்டு போட்டாலும் போகாது. அப்படி சொல்லுவாங்க. பழக்கம் கொடிது பாறையினும் கோழி சீக்கும் அப்படின்னு பழமொழி. பழக்கம் கொடி தான், பாறையிலும் கோழி சீக்கும். கோழி காலால் சீச்சு தான் அந்த புல் புழு பூச்சி தானியத்தெல்லாம் பொறுக்கும். அது காலால் தள்ளி விட்டால் தான், சீச்சு பார்த்தா தான் தெரியுமா. ஆனால் பாறையில் கொண்டு தானியம் போட்டால் கூட அது பாறையை, அது பழக்கம் கொடிது. இப்போ நம்ம உள்வெளின்னு பழகிட்டோம். பிறந்ததுலேருந்து உள்ளே தான் பசிக்குது, வெளியே பசிக்கலை. வெளியே சோறு போட்டாலும் உள்ளே போனால் தான் பசி அடங்குது, வெளியே போனால் தான் ஆனந்தம். அப்போ வெளியே எல்லாம் இருக்க பொருள் தான் எனக்கு வேணும், வெளியே இருக்கிறதெல்லாம் நான் வேறு, நான் உள்ளே இருக்கிறவன் மட்டும்தான் நானுன்னு அடிப்படையாக ஆழமாக வேறொன்று போன இந்த உணர்வுனால் நான் பிரம்ம ஞானத்தை பெற்ற பிறகும் அனுபவிக்க முடியாமல் தத்தளிக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்னா இந்த சரீரம்ங்கிற பரிச்சின்னம் பண்ணுறது தான். அது நம்மளை பரிச்சேதம் பண்ணிடுது, வெட்டி போட்டுடுது. நான் உள்ளே வெளியேன்னு. சரி, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? இன்னொரு சொல்ல நான் அறிமுகப்படுத்த போகிறேன். இதை முடித்த பிறகு நம்ம மந்திரத்துக்கு போவோம், ஸ்லோகத்துக்கு போவோம். உபாதி அப்படின்ற சொல்ல பார்ப்போம். இது உபாதி. அந்த நம்பர் போட்டோன்னா பா, 4 போட்டோன்னா பா, 2 போட்டோன்னா ஃபா, 1 போடலைன்னா பா. பா ஃபா பா பா அப்படின்னு. பாஸ்மதி ரைஸ், அதில் 4வது பா. அது சமஸ்கிருத உச்சரிப்பு. இந்த உபாதி, இந்த உபாதியில் என்ன, இந்த சொல்லுக்கு என்ன நமக்கு சொல்கிறோம்? ஒரே உபாதியாக கிடக்குதுன்னு சொல்கிறோம். இந்த உடம்பு வலிச்சதுன்னா உபாதி அப்படின்னு, உபாதை. இப்போ உபாதிங்கிறது என்னன்னு இப்போ பார்ப்போம். இது ஒரு ஸ்படிகம், கண்ணாடி ஸ்படிகம். இதை என்னுடைய இந்த துணியின் மேலே வச்சோம்னா இது ஆரஞ்சு கலரில் தெரியுது. அப்போ ஸ்படிகம் இப்போ ஆரஞ்சாக தெரிகிறது. ஸ்படிகத்துக்கு ஆரஞ்சு தர்மமா? அதனுடைய தர்மம் இல்லை, இந்த துணி தான் இதனுடைய தர்மம் தான் ஆரஞ்சு. ஆனால் இந்த தர்மம் இதில் தெரியுது, வேறொன்றின் தர்மம் இதில் தெரியுது. அப்படின்னா எந்த தர்மத்தை அது கொடுத்ததோ அது பேர் உபாதி. இப்போ இது துணி பேர் என்ன? உபாதி. இந்த உபாதியினால தான் இந்த ஸ்படிகம் ஆரஞ்சாக தெரியுது. இந்த ஸ்படிகத்துக்கு உபகிதம் அப்படின்னு பேர். இந்த உபகிதமாகிய ஸ்படிகத்தில் காணப்படுகின்ற, தென்படுகின்ற, உணரப்படுகின்ற, அனுபவிக்கப்படுகின்ற நிறம் உண்மையில் இதில் இருக்கா? இல்லை. ஆனால் அங்கே தான் அறியப்படுது, அங்கே தான் அனுபவம் ஆகுது. அதனால் உபலப்தி ஸ்தானம் எங்கே? ஆரஞ்சினோட உபலப்தி ஸ்தானம் இங்கே. ஆனால் உண்மையில் இருக்கிற இடம் வேறு. எங்கே இருப்பதை இங்கே பார்க்குறோம், எங்கும் இருக்கின்ற பிரம்மத்தை இங்கே பார்க்குறோம். அப்போ இது சரீரம் ஒரு உபாதி. அந்த உபாதினால் இந்த ஆத்மா இங்கிருப்பது போல தெரியுது. எங்கும் இருக்கின்ற அந்த பொருள் இந்த இடத்துல இருக்கிற மாதிரியும், எங்கும் இருக்கின்ற வஸ்திரம் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒன்று தெரியுது இல்லையா? இந்த உபாதி என்ன பண்ணுது? இந்த உபகிதத்தில் இருப்பது போல ஒரு தோற்ற மாயை ஏற்படுத்துகிறது. அப்போ அறியாதவன் என்ன பண்ணுறான்? இதை க்ளீன் பண்ணி அழுத்து போகிறான். அறிஞ்சவனை சொல்கிறான், எதுக்கு அதை க்ளீன் பண்ணுறேன்னு. இல்லை, அழுக்கு இருக்குதுன்னு. இருந்தால் இருந்துட்டு போதுங்கிறான். என்ன இருந்தால் இருந்துட்டு போதுங்கிற? முட்டாளே, அதில் எப்பவுமே இல்லைன்னு. இருக்குதுங்களே, உன் அனுபவத்துக்கு இருக்குது. இதை யோசி பண்ணி பார்த்தா அது இல்லைன்னு தெரியும். அப்போது ஒரு பிரமாணம் உண்மைன்னு சொல்லுது,
ஒரு பிரமாணம் கண் என்ன சொல்லுது, அது ஆரஞ்சுன்னு. அறிவுங்கிற புத்தி பிரமாணம் என்ன சொல்லுது, அது இல்லைங்க. இங்கே எந்த பிரமாணத்தை எடுத்துக்கங்க. பிரமாணங்கிறது மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஹோலோகிராம் இருக்குல்ல, ஒரு தவளை, அப்புறம் ஈவினிங் கொண்டு வந்து காட்டுறேன். ஒரு கிண்ணத்தில் ஒரு தவளை மேலே இருக்கும், குட்டி தவளை. கற்பகம் பாப்பா வந்து விளையாடிட்டு இருப்பா, அவளோட குழந்தை. அந்த தவளையை வந்து கண்ணு பார்த்தோம்னா முழு தவளை இருக்கும். திருப்பணம்னா முழுசும் பார்க்கலாம், முன்பக்கம் பின்பக்கம் கால் அடி வயிறு எல்லாம் பார்க்கலாம். அப்போ உங்களுடைய கண்ணுங்கிற பிரமாணம் அங்கே தவளை இருக்குதுன்னு காட்டுது. ஆனால் குழந்தை தொட்டு பார்க்கும்பொழுது அங்கே இல்லை. அப்போ 2 பிரமாணம் சொல்லுது. ஒன்று இல்லைன்னு சொல்லுது, ஒன்று இருக்குதுன்னு சொல்லுது. எதை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க? இருக்குதுன்னு எடுத்து நீங்கள் பழைச்சிடுவீங்களா, அல்ல இல்லைன்னு எடுத்தால் பழைப்பீங்களா? இல்லைன்னு விட்டோம்னா தான் பழைக்க முடியும். இருக்குதுன்னு சொன்னால் தவளைன்னு பயப்படுவோம். இப்போது பிரமாணத்தை நம்ம விசாரணை பண்ணாமல் நம்ம எடுத்துக்கணும். இப்போது இந்த உலகம் உள்ளே வெளியே அப்படின்னு ஒரு பிரமாணம் சொல்லுது. எந்த பிரமாணம் சொல்லுது? உங்கள் சொந்த பிரமாணம், ஸ்வத பிரமாணம். உங்கள் பிரமாணம் உங்களுடைய அறியாமையில் வந்த பிரமாணம், விசாரிக்காத பிரமாணம், பிறந்ததுலேருந்து வந்த பிரமாணம், உலக மக்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்ட பிரமாணம் என்னென்னா, நாம் உள்ளே இருக்கிறோம், வெளியே இருக்கிறதுலாம் நான் அல்ல. அப்போ உள்ள வெளியேங்கிறத எந்த பிரமாணத்தை கண்டுபிடிச்சையா? என்னங்க பிரமாணம்? பசி எடுத்தால் இங்கே தானே இருக்குது, அங்கே இல்லைல்ல. அவன் சாப்பிட்டா எனக்கு பசி போகலைல்ல, அப்போ நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உன்னுடைய உணர்வுகளை தான் நீ பிரமாணமாக எடுத்துக்கிட்ட, அறிவை நீ பிரமாணமாக எடுத்துக்கல. உணர்வை பிரமாணமாக எடுத்துக்கிட்டு, அனுபவத்தை பிரமாணமாக எடுத்துக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சொல்லுது, நீ எங்கும் இருக்கிறாய், உள்ள கிடையாது. உள்ள வெளிங்கிற வார்த்தையே கிடையாதுங்க. எனக்கு அனுபவத்துக்கு முரணாக இருக்குதா இல்லையா? இருந்தாக்கா நீங்கள் பிழைக்கிறது எது? அனுபவத்தை வச்சுட்டு பிழைச்சிக்கிறீங்களா, இல்லை அறிவை வச்சு பிழைச்சிக்கிறீங்களா? அவன் அறிவாளி. அறிவு தான் அழிக்க முடியாத பிரமாணம். எந்த ஒரு பிரமாணம் அழிதோ அது பிரமாணம் இல்லை. ஒரு பிரமாணத்தை கொண்டு இன்னொரு பிரமாணம் அழிஞ்சுதுன்னா, எது அழிச்சுதோ அந்த பிரமாணம் தான் ஜெயிச்சுது இல்லையா? அழிபட்ட பிரமாணம் எப்போவுமே பிரமாணம் இல்லை. அப்போ அழித்த பிரமாணத்தை அழிக்க முடியுமா? ஒருவேளை அதுக்கு ஒரு பிரமாணம் வந்ததுன்னா அபதம் பிரமாணம் அல்ல, அதை அழித்து நின்ற பிரமாணம் தான் நிற்கும். அப்போ எந்த பிரமாணம் அழிக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த பிரமாணம் தான் வெற்றி பெறுகின்ற பிரமாணம், முக்கிய பிரமாணம். சொத பிரமாணங்கிறது நாம உருவாக்கி கொண்ட ஒரு அறிவு. நான் உள்ளே இருக்கிறேன், வெளியே இருக்கிறேன். சாஸ்திரம் வந்து பரிச்சின்னவாதத்தின் மூலம் விளக்கின பிறகு அறிவினால் ஒரு புது பிரமாணத்தினால் நாம் உள்ளுமில்லை வெளியுமில்லை எங்கும் இருக்கின்றவன், உள் வெளி என்பது பொய் என்று தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? உள்ளே இருந்ததுனால தான் இவ்வளோ கஷ்டமா? வெளியே போய் துடிக்கிறது விடுதலை விடுதலைன்னு சொன்னும்போது இந்த உடம்பு விட்டு விடுதலைன்னு சொன்னோம், போனால் இன்னொரு உடம்புக்குள்ளே மாட்டிக்கிறோமே. உடம்பே இல்லாமல் போகணும். இந்த உபாதி என்ற சரீரத்தினால எங்கும் இருக்கின்றது இங்கு இருப்பது போல ஒரு மாயை உண்டாகிறது. வெளியில் இருப்பது, அதாவது எங்கும் இருப்பது உள் இருப்பதாகவும் வெளியிலிருந்து வேறுபட்டதாகவும் அது தெரிகிறது அப்படின்னு எல்லா விதமான அனர்த்தங்கள், நான்சென்ஸ், சமஸ்கிருதத்தில் அனர்த்தம்னு பேர், எல்லா அனர்த்தங்களுமே அறியாமையினால், இந்த உபாதியை புரிந்து கொள்ளாதனால அவர். இந்த உபாதியை நீக்கிட்டோம்னா இந்த உள் வெளிங்கிறது போயிடும். அதுக்காக வேண்டி தற்கொலை பண்ணிக்கலாமா, உடம்பை மாற்றிக்கலாமா, சூக்ஷ்ம சரீரத்தை பண்ணலாமா? இப்போ கேட்குறான், சார் இந்த உள்ளே இருக்கிற இந்த ஆகாயத்தை ரிலீஸ் பண்ணணும்னா இந்த உபாதியை நம்ம உடைச்சிட்டா நல்லது அப்படின்னு சொன்னோம்னா அவன் அனுபவத்தில் இன்னும் சிக்கி தவிக்கிறான்னு அர்த்தம். அறிவில் அறிந்தவன் எப்பவுமே இது பிரிவுபடலை, அது அகண்ட ரசவஸ்து, பிளவுபடாத ஏக ரசவஸ்து, அது பிரம்மம். உள்ளே இருக்கிறதுன்னு நீ எது சொல்கிறியோ அது வெளியே இருக்கின்ற பிரம்மன் தாண்டா. இன்னொருத்தருக்கு உள்ளே இருக்கின்றத நீ தாண்டா இல்லையா? வெளியே இருக்கிறது பிரம்மம்னா அதுதான் உள்ளே இருக்குதுன்னா, இன்னொருத்தர் உள்ளே இருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா பிரம்மம்னு சொல்கிற விட நானுன்னு சொல்லலாம்ல. ஏன்னா நீ தானே பிரம்மம், உள்ளே இருக்கிறவர் நானுன்னு சொல்கிற. நான் பிரம்மம்னு சொல்லிய பிறகு அப்போ உள்ளுக்குள்ளே அவர் உடம்புள்ள இருக்கிறது நானுன்னு தான் சொல்ல போகிறோம். அவருக்கு உள்ளேன்னு சொல்கிறது தான் நான்சென்ஸ். உபாதியை மட்டும் உடைச்சா போதுமா? எல்லாருடைய உபாதியை உடைக்கணும் இல்லை? உபாதிங்கிறது வந்து தற்காலிகமாக ஒரு தோற்ற மாயை ஏற்படுத்துகிறது.
இல்லாத இடத்தில் இருப்பது போல் காட்டுவது. அதஸ்மின் தத் புத்தி. சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் தெரியுது. அதஸ்மின் தத் புத்தி, அது இல்லாத இடத்தில் அதை பார்ப்பது என்று நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இது வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நம்ம சரியாக முன்னும் சொல்லவே இல்லை. அது ரஜ்ஜு சர்பம், கயிற்றரவம், கயிறும் பாம்பும். அந்த உதாரணத்தை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம வகுப்புக்கு ஆரம்பிச்சிடலாம். கடைசி உதாரணம். இப்போ உபாதியும் புரிஞ்சுக்கிட்டீங்க. உபாதிங்கிறது அதன் தன்மையை வேறொன்றில் இருப்பது போல் காட்டுறது. பானையினுடைய தன்மை அளவுடையது, அது அந்த ஆகாயத்தில் இருப்பது போல் காட்டுது. ஆகாயத்தன்மை அளவுள்ளது காமிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. இந்த ஸ்படிகத்தன்மையை துணிக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆனால் அப்படி நடக்கிறதில்ல. ஒரு இருட்டு அறையில் கதவை திறந்து ஒரு சிறுவன் போகிறான். அங்கே பாம்பை பார்த்துட்டான். ஒரு செவுறு மூலையில் ஒரு பாம்பு இருக்குது. பாந்தவர்னு சத்தம் போட்டுட்டு ஓடி வந்து, அப்பா அப்பா பாம்பு 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 அப்படின்னு அவர் கத்துறார். அவர் வந்து பாம்பு வந்துருச்சுன்னு அவர் கத்துறார். இவர் காப்பாற்றுவார்னு பார்த்தா அவர் 4 பேர் கூட்டிகிட்டு வர்றார். எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், பாம்பு இல்லைங்க, அது ஏதோ பூ மாலை மாதிரி இருக்குது, அது இருட்டாக இருக்கிறதுனால யாரும் உள்ளே போக பயப்படுறாங்க. இன்னொருத்தர் ஜன்னல் வழியாக அப்படியே மெல்ல எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு, அது இவங்க பொண்ணோட துப்பட்டா போடுறது. இன்னொருத்தர் சொல்கிறார், அப்படி எட்டி பார்த்துட்டு, ஹோஸ் பைப் அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கிறது கயிறு. உண்மையில் அங்கே இருக்கிறது கயிறு. ஆனால் ஆளாளுக்கு அந்த ஒரு பொருள் ஹோஸ் பைப்பாகவும் பூமாலையாகவும் சேலை துணியாகவும் அல்லது பூமியில் இருக்கக்கூடிய வெடிப்பு, அது பூச்சித்திரம்னு சொல்லுவாங்க. இந்த பூமியில் இருக்கிற வெடிப்பு பூச்சித்திரம் என்றும் பலவாறு சொல்கிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லுவதற்கு காரணமாக இருப்பது எது? கயிறு. கயிறு மட்டும் தெரியல, மீதி எல்லாம் தெரியுது. இப்போது அதை வந்து உதாரணமாக வச்சு இப்போ நமக்கு சொல்லுவோம். இது ஒரு சென்டென்ஸ். இப்போ அந்த பையன் பார்த்தது அங்கு அது பாம்பாக உள்ளது. ஏன்னோ தமிழ் எழுதியிருக்கிறான், அங்கே பாம்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும். அது பாம்பாக உள்ளது அப்படின்னு சொல்கிறான். அங்கு அது பாம்பு அல்லது எப்படி வேணால் வச்சுங்க. இந்த சென்டென்ஸை நீங்கள் பாருங்கள். அரி வந்த பிறகு லைட்டு போட்ட பிறகு கயிறாக இருக்கிறது. இந்த சென்டென்ஸை பார்ப்போம். இதில் அது யாரும் தப்பு பண்ணல. உள்ளதுங்கிறதுல யாராவது தப்பு பண்ணாங்களா? இல்லை. எல்லாரும் அதுங்கிறதுலையும் உள்ளதுங்கிறதையும் தப்பு பண்ணியிருக்கிறார். தப்பு பண்ணலை. அப்போ அதுவாக உள்ளதுங்கிறது எது? அது வந்து சாமானிய அம்சம். எல்லாருக்கும் சமமாக இருக்குது இல்லையா? இந்த விஷயத்தில் எல்லாம் சமமாக சொன்னதுனால அது பேர் சாமானிய அம்சம். நம்ம சாமானியம்னா சாதாரண மனுஷன் அப்படின்னு நினச்சிக்கோம். சமம்னு அர்த்தம். இப்போ இந்த விஷயத்தில் எல்லாம் சாமானியாக இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க. இது பேர் என்ன? விசேஷ அம்சம். ஏன்னா இதுக்கு ஒரு விசேஷம், இது ஒரு விசேஷம். இது சாமானியம், காமன். இது வந்து ஸ்பெசிஃபிக். இந்த புரிஞ்சிட்டோம்னா இந்த ஆத்மா என்பதில் எல்லாருக்கும் நான் இருக்கிறேன் என்றது எல்லாரும் ஒத்துக்கிறாங்கல்ல, சமமாக இருக்கிறாங்கல்ல. சாமானிய அம்சத்தில் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எதுவாக இருக்கிறேங்கிறதுல விசேஷத்தில் எல்லாம் தப்பு பண்ணுறாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? நான் பிராமணனாக இருக்கிறேன், நான் சத்திரியனாக இருக்கிறேன், நான் என்ஜினியராக இருக்கிறேன், நான் டாக்டராக இருக்கிறேன். ஆனால் உண்மையில் விசேஷம்சம் எது? நான் ஆத்மாவாக இருக்கிறேன். அப்போ ஆத்மாவை தான் எல்லாரும் என்ஜினியர் டாக்டரு இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க.
ஏன்னா இருட்டில் பார்க்குறாங்க. இப்போ லைட் போடுறாரு குரு. சாமானிய அம்சம் அப்படியே தான் இருக்குது. நான் இருக்கிறேங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டுருது. ஆனால் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு விசேஷத்த ஞானம்ன்றார். அது பேர் விசேஷ ஞானம், விஞ்ஞானம்னு பேர். முதல்ல எல்லாருக்கும் ஞானம் இருந்தது, நான் இருக்கிறேங்கிற ஞானம் இருந்தது. அது சாமானிய ஞானம். எல்லாருக்கும் சாமானியமாக நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியுது. ஆனால் விசேஷ ஞானம் மட்டும் அவங்களுக்கு இல்லை. விசேஷ ஞானத்தில் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே எப்படி துப்பட்டாவாகவும் கயிறாவும் பார்த்த மாதிரி அவங்க உடம்புல இருக்கிற அந்த உபாதியின் அடிப்படையில் ஆத்மா ஒன்று தான். ஆனால் உபாதியை மேலே வச்சு அந்த ஆத்மாவை இன்ஜினியர், நான் 60 வயசு ஆள், நான் ஆம்பளை, நான் தளர்ந்தவன் அப்படின்னு நானுங்கிறது மேலே உடம்பு சாத்திட்டாங்க. இப்போ நானை பார்க்குறது பதிலாக நான் மீது வேறு ஏதோ பார்க்குறோம் எல்லாரும். அதனால் ஆத்மாவை இப்போ தெரியாதவன் எவனும் கிடையாது. எல்லாருக்கும் நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சதுனால ஆத்மா எல்லாருக்கும் தெரிந்ததாகத்தான் இருக்குது. அது ஆபாதத ஞானம். இது ஆபாதத பிரசித்தம்னு பாரு, எல்லாருக்கும் பிரசித்தியாக இருக்குது. இது ஆபாததம், பொதுவான ஒரு அர்த்தத்தில் எல்லாம் நான் இருக்கேன்னு தெரிகிறாங்க. ஆனால் ஞானி மட்டும்தான் மிக தெளிவாக நான் ஆத்மாவாக இருக்கிறேன்னு விசேஷ அம்சத்தில் சரியாக இருக்கிறான். காரணம், அவன் லைட் போட்டு பார்த்துட்டான். அந்த லைட்டு தான் குருவும் சாஸ்திரமும். குரு சாஸ்திரம் லைட் போட்ட உடனே அங்கே இருந்த பாம்பு விலகி கயிறு உண்டாயிடுச்சு. இப்படின்னு இது வரைக்கும் நம்ம தத்துவங்களெல்லாம் விளக்கிட்டோம். இப்போ அஸ்தாமலக்கியத்துக்கு நம்ம போவோம். மூன்றாவது பாடல், 24வது பக்கம். கற்பகத்துக்கு இருக்காம ரெண்டாவது பாடல் 25வது பக்கம். யம் அக்னி உஷ்ணவத் நித்யபோதஸ்வரூபம் மனசக்ஷு ஆதினி அந்ய அபோதாத்மகனி மாத்கானி அந்ய அபோதாத்மகானி பிரவர்த்தந்த ஆசிரித்ய நிஷ்கம்பம் ஏகம் ச நித்ய உபலப்தி ஸ்வரூப அகம் ஆத்மா. இப்போ அந்நிய அபோதாத்மகானி அப்படின்றத மட்டும் நம்ம ஒரு தடவை உச்சரிச்சுக்குவோம். போதம்னா அறிவு, அபோதம்னா அறிவற்றது. அவர் ஜடம்னு சொல்லலை, அறிவற்றதுன்னு தான் சொல்கிறார். அபோதாத்மகானி அப்படின்னா அறிவற்ற பொருட்கள். கானின்னா அதானி இதானின்னு சேர்த்துக்கிறோம்ல, அவை இவை, அது மாதிரி பன்மையில் அது சொல்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. அபோதாத்மகானி எதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பார்ப்போம். இந்த நெருப்பில் வெப்பத்தை போல் யம் அக்னி உஷ்ணவத், அக்னியில் வெப்பம் இருப்பதை போல் நித்தியம் எப்பொழுதுமே போதஸ்வரூபம் அறிவு ஸ்வரூபமாக மனம் கண் முதலவை இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். ஏன் இங்கே 2 வார்த்தை சொல்கிறார். மனமும் சொல்கிறாரு, கண்ணும் சொல்கிறார். ரெண்டுமே அறிவு தரும் பொருள். கண் மூலம் நம்ம அறிகிறோம், மனம் மூலம்தான் அறிந்ததை நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ அனுபவம் இருக்கிறது, அறிவும் நம்மக்கிட்டே இருக்குது. அறிவை புலன்கள் தருது, அனுபவத்தை. அதனால் கண்ணும் மனமும் அவர் சேர்த்து சொல்கிறார். ஆனால் ரெண்டுமே அபோதாத்மகானி, அறிவற்ற ஜடங்கள். அது அறிவு கிடையாது. ஆனால் அறிவுடையது போல் கண் எல்லாம் அறியுது, மனம் எல்லாத்தையும் உணருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஏன் காரணம்னா, எப்படி அக்னியில் உஷ்ணம் இருக்குதோ அதுபோல்
இரண்டரை கலக்க பிரிந்து இருக்கிறது என்று சொல்கிறார். நெருப்பிலிருந்து நீங்காத வெப்பத்தைப் போல் என்றும் நான் ஞான வடிவாக இருப்பவன். நான் என்கிட்டேருந்து இந்த ஞானம் எப்பவும் நீங்கியதே இல்லை. என்னை சார்ந்தே நான் எப்படிப்பட்டவன்? ஏகம், ஒன்றாகவும், அசையாதது, மாறாததுன்னு அர்த்தம். எந்த விதமான சேஞ்ச், மாற்றத்துக்கு உட்படாமல் நான் சலனமற்று நிற்கிறேன், நிச்சலனமாக இருக்கிறேன். எப்படி நிச்சலமாக இருக்கிறேன்? அறிவு சொரூபமாக இருக்கிறேன். என்னுடைய அறிவு சொரூபமான அசையாத என் நிலைப்பாட்டினால் என்னுடைய ஒளியை கொண்டு ஜடமாகிய அபோதாத்மகானி இந்த போதமற்ற உறுப்புகளாகிய கண், மனம் முதலியவைகள் அசைவன போலவும் அறிவன போலவும் இருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நம்ம ஆபாசவாதம் எடுத்துக்கிட்டோம்னா, மனம் அசைகின்ற பொருள், உள்ளுக்குள்ளே அது அசையுது, மாறிக்கிட்டே இருக்குது. வேதாந்தத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா, கண் ஒரு பொருளை வெளியே பார்த்ததுன்னா, இந்த பானை என்ற உருவத்தை நாம் பார்த்த உடனே கண் இந்த உருவத்தை மனசுக்கு கொண்டு கொடுத்துடுது. மனசு அந்த உருவத்தை தனக்கு இல்லை, அந்த சமயத்தில் அதுவாக மாறிடுதான். தற்காலிகமாக மனசு மாறிடுது. இப்போ என்ன பண்ணுறீங்க? கண்ணை மூடிட்டு நீங்கள் பார்த்த பானையை பார்க்கலாம் மறுபடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கே? வெளியே பானையா, உள் பானையா? உள் பானை. உள் பானை யாருது? மனதினுடையது. இப்போ மனம் அந்த உருவம் எடுத்துடுச்சு இல்லையா? சரி, நீ பார்க்குறவன் பானை ஆகிட்டியா? இல்லை. உள்ளுக்குள்ளேயே அந்த மனசுக்குள்ளே பார்க்குறவன் இருக்கிறான். அந்த மனசில் ஒரு பகுதி வெளியே இருக்கிற உருவத்தை எடுத்துக்கொண்டு இருக்குது, ஒரு பகுதி அதை உள்ளேருந்து பார்க்குது. மனமே டுவல் ரெஸ்பான்ஸ், ஒரு பொருளாகவும் அறிவாகவும் பிரிஞ்சிருச்சு. இப்போ என்ன படம் வரைஞ்சி காட்டலாமா? இப்போ பாருங்கள். மனம்ங்கிறத தலையில் இப்படி வச்சுருவோம். நான் வெளியே பார்க்குற குடம், உள்ளே ஒரு குடம் வரிவம் உள்ளே உண்டாயிடுச்சு. ஒரு பகுதி மனம் வெளியே இருக்கிற பொருளுடைய பிரதிபந்தத்தை தனக்குள்ளே எடுத்துக்குது. அப்போனா மனங்கிற ஒரு பொருள் உடனுக்குடன் உருமாற்றம் அடையக்கூடியதாக இருக்குது. ஒரு காகிதத்தை அப்படியே ஒரு நிமிஷத்தில் ஏரோப்ளேன் பண்ணிடலாம், மறுபடியும் மடிச்சுட்டு கப்பல் பண்ணலாம். அப்போ காகிதத்துக்கு எந்த சேதம் இல்லை, எந்த உருவத்தோனா அது எடுத்துக்குது இல்லையா? அப்படி ஒரு பல உருவங்கள் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு பொருள் மனம். இப்போ நம்முடைய டிஜிட்டல் கேமரா கூட ஒரு படம் எடுத்தோடனே அந்த படம் அதில் இருக்குது, அதை மெமரியில் ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் வச்சுருக்குது. மறுபடியும் இன்னொரு படம் எடுக்கிறது தயாராக இருக்குது. அது நீங்கள் மெமரியில் போடலன்னா அது அழிஞ்சு போயிடும். நாம் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு முறை படம் ஷூட் பண்ண உடனே இமிடியேட்டாக ஒரு காப்பி எடுத்து அது ஒரு இமேஜ் ஃபார்மில் ஜேபிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பிம்பமாக டிஃப்ங்கிற முறையிலையோ அல்லது ஜிஃப்ங்கிற முறையிலையோ ஜேபெக்ன்ற முறையிலையோ ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் அதை ஸ்டோர் பண்ணிக்குது. அது சித்தம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் நம்ம கேமராவில் இருக்கக்கூடிய அந்த பிம்பம், லைட் ரிசீவிங் பார்ட்டிகள், அந்த ஏரியா இருக்குது இல்லையா, அந்த உருவத்தை உம்முடியாக எடுத்துக்குது இல்லையா, நிறத்தையும் எடுத்துக்குது. அதே போல் மனம் வெளியே இருக்கின்ற பொருளை கண் வழியாக பார்த்த உடனே அந்த உருவத்தை எடுத்துக்கொள்கிறது. இன்னொரு பகுதி அதை பார்க்கிறது, கண்ணாக பார்க்குது. இதுவே பார்வை, இது பார்வையாளன், பார்க்கும் பொருள். பார்வையாளன், பார்க்க பொருள். இது சப்ஜெக்டு, இது ஆப்ஜெக்ட். அப்போ மைண்டு டிவைட்ஸ் இன்ட்டு சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரே நீயே உனக்குள்ளேயே பொருளாகவும் அறிவாகவும் பிரிஞ்சிடுற. நீங்கள் முதல்ல கேட்டிங்களே, பொருள் அறிவும் ரெண்டு இருக்க முடியுமான்னு. பிரம்மம் இருக்க முடியுமா? மனம் இருக்க முடியுது. ஆனால் ஆத்மா அப்படி இல்லை. இந்த மனம் முழுக்க எதனால் வியாபிக்கப்பட்டிருக்குது? ஆபாசவாதப்படி ஆத்மா உள்ள நிரம்பி இருக்குது. அப்போ ஆத்மா ஒரே சமயத்தில் இந்த குடத்தை விளக்குது, அதே சமயத்தில் இந்த கண்ணே விளக்குது. எப்படி? ஒரே ஆத்மா மனம்ங்கிற முழுக்க நிரம்பி இருக்கும் பொழுது மனத்தினுடைய முன்பகுதியில் பொருளை காட்டி கொடுக்குது. இந்த சூரிய ஒளி இந்த பொருளெல்லாம் காட்டி கொடுக்குற மாதிரி ஆத்மா மனதிற்குள் தோன்றிய பானையை காட்டுது. காட்டினது யார் பார்க்குறது? மனம் பார்க்குது. அந்த பார்க்கறதுக்கு வேண்டிய அறிவை இதை தான் தருது. அப்போது ஒரே ஆத்மா
வெளியே பொருளாகவும் உள்ளே நிமித்த உபகாரணம் மாறுது இல்லையா? அதனால் ஆத்மாவுக்கு ஏதாவது மாற்றம் வருதா? மனத்தில் தான் எல்லாம் மாற்றம் நடந்தது. இப்போ மனத்தில் பார்த்தவன் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் இருக்கிறது. 2 பேருக்கும் ஒளி தர்றது யார்? ஆத்மா. இங்கே இருக்கும்போது புற ஒளி மாறி அது வெளிச்சம் அடித்து பானையை காட்டுது. இங்கே இருக்கிறது வந்து கண்ணுக்குள்ளே வெளியே கொடுத்து அதை பார்க்க வைக்குது. 2த்தையும் அது செய்துட்டு 2த்துலேயும் கலகாமல் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறார். அகம் நிஜபோத ஸ்வரூபம். அவர் சொல்கிறாரு, நான் இதனால் நித்திய ஞான ஸ்வரூபமாக இருக்கிறேன். ஞான போத ஸ்வரூபம் அகம் அப்படிங்கிறார். இப்போ அஸ்ஸாமலைக்கர் நானுங்கிறது எதை சொல்கிறாரு? இதை சொல்லலை. இதில் நிரம்பி இருக்கின்ற ஆத்மாவை சொல்கிறார். அதுதான் நான். இதுக்கு தான் நம்ம உபாதியை பற்றி சொல்லிக் கொடுத்தோம். எல்லாம் நீங்கள் ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் கற்றுக்கிட்டதுனால சடனாக அது ரீகலெக்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். பல முறை கேட்டவங்களுக்கு இது ரொம்ப சுலபமாக புரியும். இந்த மனங்கிற பொருள் ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி பொசுன்னு இருக்குது. அது நாடி பிராணங்கள் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த பகுதி உடனுக்குடன் உறுப்பம் மாறும். இதை அழிச்சிட்டு ஒரு பனைமரத்தை உண்டாக்குறோம் வைங்க, உடனடியாக இந்த இடத்துல பனைமரமும் உண்டாயிடும். இப்போ பனைமரத்தை பார்த்தேன். இவன் என்ன பண்ணுவான்? இது என்னென்ன இருக்குதோ இதை தான் பார்க்குறான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? உண்மையில் வெளியே பார்த்தோன்னு சொல்கிறோம். உள்ள வெளியே எதையுமே நம்ம பார்க்கல. வெளியே இருக்கிறது மனசுக்குள்ளே வந்து மனசை தான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை வெளியே ஒரு பொருள் இருந்து மனசில் அது வேலைன்னு வைங்க, நீங்கள் பார்ப்பீங்களா? நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்தாங்க, நீங்கள் மட்டும் பார்க்கலையான்னு. ஏன்னா இவன் மனசு வேறு எதையோ பார்த்துட்டு இருந்தது இல்லையா? இவன் மனசுக்குள்ளே இவன் ஏதோ ஒன்று உண்டாக்கியிருக்கிறான். இப்போது வெளியே பனைமரம் இருக்குது, இவன் வந்து கற்பனையில் இந்த மனசில் வேறு ஏதோ உண்டாக்கியிருக்கான். வீட்டு சமாச்சாரமோ அல்லது வேலைப்பட்ட இடத்த வச்சான். இதை தானே பார்த்துட்ருப்பான். இப்போ மற்றவங்களாம் பனைமரத்தை பாருன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கலையேங்கிறான். அப்போ பார்க்கறது வெளியே இருக்குதா உள்ளே இருக்குதா? எல்லாரும் உள் உலகத்தை தான் பார்க்குறோம். அந்த உள் உலகத்தை வச்சு வெளியே ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறோம். எல்லாரும் அப்படி சொல்கிறதுனால வெளியே உலகம் இருக்குதுன்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் உள்ள ஒரே உலகம்தான் இருக்குது. ஆனால் எல்லாரும் ஒரே உலகத்தை பார்க்குறதுனால வெளியே அதே மாதிரி உலகம் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். இப்படி ஒரு ஏமாற்று வேலையை மாயை செய்து அதுவே உலகமாகவும் அறிவாகவும் பிரியுது. அதை நீங்கள் உதாரணம் பார்த்தா உங்கள் மனமே பொருளாகவும் அறிவாகவும் பிரிந்திருப்பதை பார்க்குறீங்க. ஆனால் பொருளும் அறிவும் இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த அந்த கரணத்துக்கு தான் சேருமே தவிர இதை நிரம்பி இருக்கின்ற ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. அது அதை வெளிச்சப்படுறதோடு சரி. இந்த ஆத்மா என்ன பண்ணுது? மனதின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களை காட்டுது. அதுவே இந்த கண்ணுக்குள்ளே இருந்து பார்க்குது. காட்டுவதும் அதே, பார்க்குவதும் அதே, விளங்குவதும் அதுவே, விளங்கி கொள்வதும் பொருளும் அது, விளக்கப்படும் பொருளும் அதுவே. எல்லாம் ஆத்மா. இப்படி மூன்றாக இருப்பதாக ஆத்மாவில் தெரியுதில்லை. நான் பார்க்கிறவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்குன்னு தெரியாது. காரணமே இந்த உபாதியினால தான். இந்த உபாதியினுடைய தர்மம் ஆத்மாவில் தெரியுது. இந்த ஆரஞ்சத்தினுடைய தர்மம் ஸ்படிகத்தில் தெரிகிற மாதிரி எதிலும் கலக்காத என் தலையில் நிரம்பியிருக்கின்ற ஆத்மாவிலே மனதில் இருக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் அதில் இருப்பது போல தெரிகிறது. நான் கலங்குகிறேன், நான் வருத்தப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நிஜமாக நம்ம அது கலங்க வேணுமா, பயப்படணுமா, துடிக்கணுமா? இது எல்லாம் எங்கே நடக்குது? நடக்கிற இடம் மனசில். ஆனால் நான் எங்கே அதில் சம்மந்தப்படுறேன்னா ரெண்டுத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கறதோடு சரி. மனதில் இருக்கின்ற பொருளுக்கும் பார்ப்பவனுக்கும் வெளிச்சம் மட்டும்தான் தர. அவன் மனம் ஏதாவது பாவம் பண்ணாக்கா ஆத்மாவுக்கு உண்டா? இருங்க கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா. மனதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அதர்மமோ தர்மமோ பாபமோ புண்ணியமோ இருந்தால் ஆத்மாவுக்கு உண்டா? ஆத்மானா நான் தானே. நான் பாவியா? ஆத்மா அபகத பாப்மா, எப்பொழுதுமே பாவமற்று நீங்கிய ஒரு சுத்த சைதன்யமாக தான் இருக்கிறோம். அப்படி நாம் ஒத்துக்க மாட்டோமா? ஏன் இந்த உன்னை பாவி பாவி பாவின்னு நீ செத்து போகிற? ஒரு மதம் பாவிகளே தான் ஆரம்பிக்குது. இந்த மதம் நீ பாவமற்றவன்னு சொல்லுது. என்ன கான்ட்ராஸ்ட்! ஆனால் அங்கே தான் ஓடுறாங்க கூட்டம். பாவியாகிறது துடிக்கிறாங்க.
அவங்க ரட்சகரும் தேடுறாங்க, என்னை பாவத்திலேருந்து மீட்கணுங்கிறாங்க. என் பாவம் செய்தவன் நானுன்னு உறுதியாக நம்புகிறாங்க. ஓ இந்த அடுத்து போட்டு பாவம்லாம் பண்ணிவிட்டு பிரம்மமாக ஓடிடலாம் அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு இல்லை, தப்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்கிறது இந்த அறிவு வரும். தன்னை ஆத்மான்னு தெரிஞ்ச பிறகு இந்த மனம் அவனை வீறி செய்யுமா? மனம் ஆத்மா தன்னை மனமுறை நினச்சதுனால, மனம் செய்தெல்லாம் தான் செய்தனால அதுக்கு ரெமெடி தேடுறான், காப்பாற்ற தேடுறான். இப்போ மனத்தினுடைய பிரச்சனை அது வேலையை அது பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்ட பிறகு மனம் யாருக்காக செய்யும்? மனம் யாருக்காக பாவம் செய்யும் சொல்லுங்கள்? யாருக்காக பாவம் செய்யும்? ஆத்மா தான் அது நான் இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டானே. இனிமேல் மனம் என்ன செய்யும்? யாருமே சொந்தம் கொண்டாடல, நான் எதுக்கு இங்கே யாரும் இல்லாத டீ ஆதிட்டு இருக்கிறேன்? அது மனம் அமைதி அடிக்கிறது. இது பேர் மனோநாசம்னு பேர். இனிமேல் அந்த மனசில் வாசம் வரும், வாசனையில் அப்போ வந்தால் கூட அந்த வாசனையை சொல்லும், இந்த வாசனையை நான் நடத்த காமித்தேன்னா இவன் யாரும் பார்க்க போகிறதில்லை. இதம் விருத்தியும் இருக்குது, இந்த உலக விருத்தியும் இருக்குது, இதை பார்க்க விருத்தியும் இருக்குது. இந்த விருத்தியை யாரும் கண்பதில்லை. ஆத்மா ரெண்டும் கலந்தா இருக்குது. கண்டாலும் காணாமல் இருக்கிறது, கேட்டாலும் கேட்காமல் இருக்குது. என்னன்னு சொல்கிறான்? சீப்போ இது நான் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். சீப்போ நான் அல்லன்னு விடுறது இந்த பழம் புளிக்கும்னு சொல்கிற மாதிரி உனக்கு கிடைக்கலங்கிறதுனால அப்படி ஞானி சொல்லலை. இது நான் அல்லங்கிற தீவிரமான திடமான புத்தியினால் அவன் சொல்கிறான். அப்படி தான் இந்த பாட்டில் அவர் சொல்கிறார், நான் எதிலும் சம்பந்தப்படாமல் என் மனதில் நிகழ்கின்ற அனைத்தையும் ஒளியூட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் யாருன்னா எப்பொழுதும் நெருப்பில் நீங்காத வெப்பம் போல என்னிடமிருந்து அறிவு நீங்காமல் எப்பொழுதும் அறிவு சொரூபமாகவே நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். 33வது பக்கம் ஸ்லோகம் 3. முகாபாசகோ தர்ப்பணே திருஷ்யமானோ முகத்வாத் பிருத்தக்த்வேன நேவ அஸ்மி வஸ்து சிதாபாசகோ தீக்ஷு ஜீவோ அபி தத்வத் சஹ நித்ய உபலப்தி ஸ்வரூப அகம் ஆத்மா. இந்த இடத்துல அவர் சொல்கிற விளக்கத்தை பார்ப்போம். கண்ணாடியில் கீழே பாருங்க, படிக்கலாம். முகத்தின் பிரதிபிம்பம் காண்பதால் அது முகம் போல இருப்பினும் அது வேறு என்பதால் அது வஸ்து இல்லை. அதுபோல புத்தியில் பிரதிபலிக்கும் சிதாபாசனாகிய ஜீவனும் வேறு என்பதால் அது வஸ்து இல்லை. அத்தகைய நித்திய ஞானஸ்வரூப ஆத்மா நான் அப்படின்னு நம்ம இதை விளக்குறார். இதை நம்ம ஒரு உருவகம் கொடுக்குறார். ஒரு உதாரணம், நிலை கண்ணாடியை வச்சுப்போம். அதன் முன்னாடி நில்லுங்க. நான் நிற்கிறேன், கண்ணாடியில் என் முகம் தெரிகிறது. இது ஒரிஜினல் முகம், நிஜ முகம், சொந்த முகம். கண்ணாடியிலும் முகம் இருக்குது. அது எந்த விதத்திலும் இதுக்கு வேறானதே கிடையாது, ஒரே மாதிரி இருக்குது. இது அசல், அது நகல், அவ்வளவுதான். அந்த நகல் இருப்பதற்கு ஆதாரமாக கண்ணாடி இருக்குது. இப்போ கண்ணாடி ஒரு முகத்தை உண்டாக்கி கொடுக்குது. அந்த முகம் இந்த முகம். அதை நம்ம பயனில்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா நமக்கு நெத்தியில் இருக்கக்கூடிய பொட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறதுக்கு கண்ணாடி தேவை. கண் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு கண்ணாடி தேவை. முகம் எப்படின்னு பார்க்க தேவைப்படுது. இங்கே கறி பூசி இருக்குது, கண்ணாடியில் தெரியுது. நீங்கள் கண்ணாடி துடைப்பீங்களா, இங்கே துடைப்பீங்களா? யாரும் கண்ணாடி துடைக்க மாட்டாங்க. ஒருவேளை கண்ணாடியில் அழுக்கு இருந்து என் முகத்தில் தெரிஞ்சாக்கா இங்கே துடைப்போமா? கண்ணாடியை துடைப்போம். அவ்வளோ திட்டமாக நான் வேறு, இந்த கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பம் வேறுன்னு தெரியுதில்ல. அந்த மாதிரி தாண்டா இந்த மனம் என்ற பிரதிபிம்பவாதத்தில் சொன்ன இல்லையா,
மனம் என்ற கண்ணாடியிலே ஆத்மா பிரதிபலிக்குது. மனதில் அழுக்கு இருந்ததுன்னா அந்த முகத்தில் ஆத்மாவில் அழுக்கு இருக்கிற மாதிரி தெரியும்ல. கண்ணாடியில் அழுக்கு இருந்தால் அதில் தெரிகின்ற என் முகத்திலும் அழுக்கு இருக்குமா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். ஷியாமரா, எங்கேயோ போயிட்டீங்க, கண்ணாடியை பார்க்க போயிட்டீங்க. கண்ணாடியில் முன்னாடி நிற்கும் பொழுது உங்கள் முகத்தில் அழுக்கு தெரியுது. நீங்கள் என்ன இங்கே துடைப்பீங்களா அங்கே துடைப்பீங்களா? உங்களுக்கு நல்லா தெரியுது. அது கண்ணாடியினுடைய மாசு. அது என் முகத்தில் இருப்பதோடு தெரியுதுன்னு சொல்கிறோம். நீங்கள் வருத்தப்படுவீங்களா? துடைப்பீங்களா? துடைக்க கூட மாட்டீங்க. அவ்வளவு ஃப்ரீயாக இருக்கிறோம். இப்போ நீ சொல்கிறாரு, இந்த முகம் மாறி நான் ஆத்மா. கண்ணாடியில் தெரிவது என்னுடைய பிரதிபிம்பம், சித் ஆபாசம். நான் சித்து, அது சித் ஆபாசம். அந்த சித்தாபாசம் இருக்கின்ற கண்ணாடியோ மனசு. அந்த மனசில் இருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள், மனசு எதையோ பார்த்து உருவத்தை பார்த்து பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் அனர்பவனாகவும் அது போயிட்டுருக்குது. அதை வச்சுக்கிட்டு முன்னால் அறிந்த சிந்தனையை வைத்துக்கொண்டு சித்தத்தை வைத்து எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டிருக்கிறது. இந்த சித்தம் பத்தாமல் மனம் கொடுக்குற உபாதி பத்தாமல் இந்த புத்தி தடுமாறிக்கொண்டு எல்லாம் இந்த மனம்ங்கிற ஒரு குடத்துக்குள்ளே நடக்கிற கலாட்டா, அங்கே கலகம் நடக்குது. அதில் என்னுடைய பிரதிபம்பம் இருக்குது. முதல் மந்தத்தில் ஆபாசவாதம் சொன்னார். அந்த மனம் உயிருடையதாக இருந்து பார்ப்பதாகவும் பார்க்கப்படும் பொருளாக மாறிச்சின்னு அந்த வாதத்தை சொல்லிட்டார். இப்போ இந்த வாதத்தில் பிரதிபிம்பமாக சொல்கிறார். இப்போ பிரதிபிம்பம் வரும்போது அங்கே இருக்கின்ற முகம் உண்மையா கேட்குறார். அது அவஸ்துங்கிறார். வஸ்து இல்லை, அவஸ்து. சொல்லுங்கள், அது உண்மையாக இருந்ததுன்னா அந்த மனசில் நடக்கின்ற துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கணும். அப்படி தான் சார் வருது. மனசில் கஷ்டப்பட்டால் நான் கஷ்டப்படுறேன் சார் அப்படின்னு சொன்னோம்னா நீ பிரதிபிம்பத்தை நானும் நினச்சிட்டு இருக்கிற. உண்மையான பிம்பத்தை நீ இன்னும் பார்க்கல அப்படின்னு பிரதிபிம்பத்தை பயன்படுத்தி சொல்கிறாரு. இப்போ உண்மையான ஆத்மா ஒரு பக்கம் இருக்க, அது எங்கும் இருப்பதனால அந்த மனதிலும் அது இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அந்த மனதில் அது தோன்றும் பொழுது மனதில் இருக்கின்ற சலனங்கள் மனம் இடையறாது மாறிக்கொண்டு எண்ணங்களால் உற்பத்தி பண்ணிக்கின்று இருப்பதனால அந்த எண்ணங்களெல்லாம் ஆத்மாவில் இருப்பது போல தெரிகிறது. அப்போ நாமெல்லாம் எதோ எண்ணி கலங்குறோம். அப்போனா இப்போ கூட தெரியல நமக்கு எண்ணம் என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் எண்ணம்னு இன்னும் நம்ம நம்புகிறோம். இந்த அறிவின் படி பார்த்தோம்னா சிதாபாசன் தான் அதை அணுகிறான், சித்து அதற்கு கிடையாது. இப்போ கண்ணாடியில் தெரிகின்ற ஒரு முகம் இது சித்து, இது சிதாபாசன், பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்டட். இது கான்ஷியஸ், இது ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ். இதில் இது ட்ரூத்தா, இது ட்ரூத்தா, இது சத்தியமா, இது சத்தியமா, இதுதான் சத்தியம். இது பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இருக்குதுன்னு சொன்னோம்னா நீங்கள் போன பிறகு அங்கே இருக்கணும். அங்கே இருக்குதுன்னா நீங்கள் போன பிறகு இருக்கணும். அப்படி நீங்கள் போன பிறகு இருந்ததுன்னா உன்னத்தை எப்படி கண்ணாடி பார்க்க முடியும்? போவன் எடுத்துகிட்டு போக மாட்டானா அப்படின்னு சொல்லுவான். அந்த கண்ணாடியில் அது இல்லை. அப்போ அந்த முகம் யாருக்கு சொந்தம்? எவனுக்கு சொந்தம்னா அது எப்பவுமே அங்கே இருக்கணும். கண்ணாடிக்கு சொந்தம்னா இவன் போன பிறகு இருக்கணும். அப்போ யாருக்கு தான் சொந்தம்? அவன் உண்மையில் இருக்கிறானா? இங்கே இருக்கிறதே ரெண்டு பொருள். ஒன்று தலை, ஒன்று ஒரிஜினல் அசல், இன்னொன்று கண்ணாடி. இப்போ இந்த நகல் உண்மையிலே இருக்குதா? கண்ணாடியும் அசலும் இருந்தால் இருக்கும், பிரிந்தால் காணா போயிடும். இப்போ கண்ணாடி யார்? மனம். இது ஆத்மா. இது சேரும்போது இந்த சிதாபாசன் இருக்கிறான். பிரிந்தால் மறைஞ்சிடுவான். ஆனால் பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அனாதி காலத்துலேருந்து ஆத்மாவும் மனசும் சேர்ந்தே தான் இருக்குது. அனாதி காலத்துலேருந்து பானைக்குள்ளே ஆகாயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பானை எப்போ உண்டாச்சோ அப்போது உள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ 3 வாதங்களே நம்ம இப்போ பயன்படுத்தி பார்த்துட்டோம்.
ஆபாசவாதப்படி அறிவை புரிஞ்சுக்கிட்டோம். இந்த இது படிப்படி பார்த்தோம்னா இந்த சிதாபாசன்கிற ஒரு நான், இதுதான் ஆத்மா, இது நான், இதைத்தான் அகங்காரம் சொல்கிறோம். இது அகம், இது அகங்காரம். ஏன்னா இந்த காரம்ங்கிறது மனம், அது ஒரு காரணமாக இருக்குது. அவன் தான் செய்கிறவன். காரன்னு சொல்கிறோம் இல்லையா, பால்காரன், போலீஸ்காரன், காவல்காரன், வீட்டுக்காரன். இந்த காரன்னா ஏதோ காரணத்தை செய்கிறான், காரியத்தை செய்கிறான். இந்த மனம் காரன். இப்போ ஆத்மா அதை கட்டிக்கிச்சு, தேவையில்லாமல் ஒரு திருமணம் ஆகிப்போச்சு. ஆரம்பத்துலேருந்து ஆறிட்டு இப்போ என்னாச்சு, மனோகாரன் ஆகிட்டான். ஆத்மா இப்போது சிதாபாசனாகி மனதோடு சேர்ந்து மனமாகவே தன்னை அவன் முடிவு செய்து கொண்டிருக்கிறான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற துன்பங்கள் எல்லாம் ஆத்மாவுதா மனசுதா? மனசு தான் கண்ணாடியாச்சே. அதை இருந்தால் உங்களுக்கு என்ன கஷ்டம்? சிதாபாசனுக்கு பிரச்சனையா? இப்போ கண்ணாடியில் அழுக்கு இருந்து இவங்க கண்ணு இருந்ததுன்னா நீங்கள் நல்லா தெரியும், அந்த அழுக்கு கண்ணாடியோட இதுன்னு தெரியுது. சிதாபாசனம் கூட கிடையாதுங்க. சிதாபாசனம் இருப்பது கூட உங்களுக்கு கற்பனை தான், கல்பிதம் தான். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் போன பிறகு இந்த சிதாபாசம் இருக்கணும், அவனுக்கு அழுக்கு இருக்கணும். நீங்கள் போன பிறகு கண்ணாடியும் அழுக்கு மட்டுமே இருக்குது தவிர சிதாபாசனம் இல்லையே. அப்போ சிதாபாசனை வஸ்துன்னு சொல்ல முடியுமா? கண்ணாடியை வஸ்துன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தலையை உங்களை வஸ்துன்னு சொல்கிறீங்க. ரெண்டும் சேரும்போது இருக்கின்ற அந்த சிதாபாசனை வஸ்துன்னு சொல்ல முடியுமா? வஸ்துன்னா எப்பவும் இருக்கணும் இல்லை. கண்ணாடி நீங்கள் போன பிறகு இருக்குது, நீங்கள் கண்ணாடி விட்டு போன பிறகு நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் அங்கே முகம், கண்ணாடியில் இருந்த முகம் இல்லையே. இப்போ கண்ணாடியை வஸ்துன்னு சொல்லலாம், உங்களை வஸ்துன்னு சொல்லலாம். ஆனால் கண்ணாடியில் தெரிகிறவனை அவஸ்துன்னு தான் சொல்ல முடியும். இப்போ துன்பங்கள் எல்லாம் யாருக்கு? கண்ணாடிக்கா? கண்ணாடி எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அது ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. உங்கள் முகம் ஆத்மாவுக்கு அழுக்கே கிடையாது. இப்போ சிதாபாசனுக்கு தான் கண்ணாடியுடைய அழுக்கு அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியறதுனால துன்பம் யாருக்கு? சிதாபாசனுக்கு. இப்போ சிதாபாசன் இருக்கிறானா? இல்லவே இல்லை. அப்போது உங்களுடைய துன்பங்களெல்லாம் இல்லவே இல்லை. அதுக்கு முதல் காரணம் நானுங்கிற அகங்காரம் இல்லவே இல்லைன்னு முதல்ல ஒத்துக்கணும். இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியலையே, இருக்குதே. ஏன்னா கண்ணாடியில் போத்தா நான் நெத்தியில் போட்டு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு தேவைப்படுதே. அப்போ நான் ஆத்மான்னு தெரியறது கூட மனம் தேவைப்படுதே. நான் இருக்கிறேன்னு தெரியுது மனம் தேவைப்படுதே. அப்போது ஒரு வகையில் இந்த சிதாபாசன் நமக்கு உதவி செய்கிறான், அதனால் இருக்கிறான். இன்னொரு துன்பம் நண்பன் வரும்பொழுது நமக்கு அவன் இல்லைங்கிறது. ஆனால் இருக்கிறான் இல்லைன்ற ரெண்டுத்துக்கும் அவன் காரணமாக இருக்கிறான். எனவே அது மித்தியா. அப்படி தானே சொன்னோம். இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியாது, சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. சத் அசத்தியாம் அனிர்வசனீயம் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் சொன்னோம். அதனால் மனம் ஒரு மித்தியா என்பதை இந்த இடத்துல அவர் நிரூபிக்கிறார். படிப்படியாக நம்ம ஆத்மாவை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படிப்படியாக நான் கூடவே சொல்கிறேன், இந்த துன்பங்களிலும் இந்த மாற்றங்களிலும் நீங்கள் விடுபட்டு வாழ்வது ரொம்ப சுலபம். பிடிவாதமாக இந்த சிதாபாசனை நானுன்னு சொல்கிறத விடுங்க, உள்வெளிங்கிறத விடுங்க. நான் உள்ளே இருக்கிறேன் வெளியே இல்லை அப்படிங்கிறதையும் விடுங்க. இதை நீங்கள் சிந்திச்சே பார்க்கணும், மனனம் பண்ணணும். ஏன் நான் உள்ளே இருக்கிற மாதிரி நான் தத்தளிக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி தான் பார்க்கணும். நான் பலமுறை ஒரு கதை சொல்வேன். பிறந்ததுலேருந்தே இந்த ஒரு கார்னர், இந்த செவர் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு கார்னர் செவர், அவன் அந்த செவத்தில் இருக்கிற ஓட்டை வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த ஓட்டையில் மிகப்பெரிய புல் தரையும், ஆடு மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டோம், சூரியன் வருவதும் அஸ்தமிக்கிறதும், நட்சத்திரங்கள் வருவதும், மக்கள் வருவதும் போவதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு அங்கே போகணும்னு ஆசை. ஆனால் ரூமில் இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அவனை இருப்பதோ ஒரு மூளை மட்டும்தான். அவன் என்ன பண்ணணும் தப்பிக்கிறதுக்கு? திரும்பி பார்த்தா போதும் இல்லையா? வெளிமுக பார்வையை விட்டுட்டு உள்முக பார்வையை திருப்பினா போதும். அப்போ ஒருத்தர் பின்னாடி வந்து நிற்கிறார். என்ன தம்பி அங்கேயே பார்த்துட்ருக்கேன், பாருங்கள் எவ்வளோ பெரிய அழகான ஒரு உலகம் இருக்குது, அங்கே போகவே முடியலையே, நான் உள்ளே மாட்டிகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ யோசி, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு. நான் வெளியே இருந்து வந்தேன். வெளியே இருந்து எப்படி உள்ளே வந்தீங்க? அப்போ உள்ளே இருக்க வெளியே போக முடியுமான்னு கொஞ்சம் திரும்பி பாருங்கிறார். திரும்பி எப்போவுமே அவன் உள்ளே இல்லை. சிறைப்பட்டதாக நினச்சது அவனுடைய கற்பனை. இப்போ விடுதலை உண்மையா? சிறை கற்பனைன்னா விடுதலை கற்பனை தான், அதுவும் பொய் தான். இப்போ விடுபட்டுட்டேன்னு சொல்கிறான். அது எப்படா? நீ எப்பவுமே விடுபட்டவன் தான். நீ விடுபட்டுவேன் அப்படின்னு சொன்னது தான் பொய். நீ விடுபட்டவன் இப்போ தான் விடுபட்டேன்னு சொன்ன பொய் தானே சொல்கிறான். எப்பவுமே விடுபட்டவன் நம் பந்தத்திலேருந்து பொய் தானே சொல்கிறான். அப்போ பந்தமும் பொய், விடுபட்டதும் பொய். இப்போ பந்தத்தில் இருந்தது யார்? தன்னை உள்ளிருப்பவன் என்று நினைத்தவன். விடுபட்டவன் யார்? நான் எங்கும் இருப்பவன் நினச்சவன். இப்போ நீங்கள் என்ன இஷ்டம் பண்ணுங்கன்னு நினச்சிக்க. உள்ளிருப்பவன் நினைக்கிறீங்களா, எங்கும் இருப்பவன் நினைக்கிறீங்களா? சார், எங்கும் இருப்பவன் நினைக்க தான் முடியுது தவிர உள்ளிருந்து தான் அனுபவிக்க முடியுதா இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த உபாதியை உடைச்ச பிறகு தான் வெளியே போகணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த பானையை உடைச்ச பிறகு தான் உள்ளே இருக்கிற ஆகாயம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எனவே இந்த உபாதியை அழிக்கிறதுக்கோ, உபாதியை சபிக்கிறதுக்கோ, உபாதியை நீக்குவதற்கோ முயற்சி எடுக்க வேண்டாம். பழகிக்குங்க. பழகிட்டால் போதும். மெல்ல 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 பழகும்பொழுது அந்த பழக்கத்துக்கு தான் விவேக வைராக்கியங்கிறோம். இந்த பழக்கம், விவேகமும் வைராக்கியம் வளர 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 நான் உள் வெளி எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்பேன். விவேகத்தினால நான் எங்கும் இருப்பேன்னு தெரிஞ்சுக்கிறோம். வைராக்கியனால உள்ளே இருந்தாலும் அனுபவம் என்ன துன்பப்படுத்தாது. விவேகத்தினால நான் எங்கும் இருப்பவன், உள் மட்டும் இல்லை வெளியே மட்டும் இல்லைன்னு கிடையாது. உள்ளும் வெளியும் இருப்பவன், எங்கும் இருப்பவன் விவேகத்தில் அறிஞ்சிக்கிறீங்க. வைராக்கியத்தில் என்ன பண்ணுறோம்? அனுபவம் என்ன சொல்லுது? அறிவு எவ்வளோ சொன்னாலும் உள்ளதாக நான் இருக்கிறேன்னு சொல்லுது. வைராக்கியத்தில் என்ன பண்ணுறோம்? அந்த விருப்பத்தை நாம் ஆசையை நிறைவேற்றி கொண்டு நாம் உள்ளே இருந்தால் தானே எனக்கு இந்த நிறைவேற்றி கொண்ட ஆசை. எனக்கு ஆசையே இல்லைன்னா நான் உள்ளும் இல்லை வெளியும் இல்லை. நான் வெளியே போகின்ற ஆசைன்றதை விட்ட போதும் இல்லை. அது வைராக்கியத்தில் வரும். ஸோ வைராக்கியத்தை வளர்ப்பதற்கு சந்நியாசம் தேவைப்படுது. விவேகத்தை வளர்ப்பதற்கு ஞானம் தேவைப்படுது. அப்போ ஞான வைராக்கியம் அவன் தான் சன்னியாசின்னு சொல்லுவான். நான் சன்னியாசின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட வைராக்கியமும் விவேகமும் இருக்குதுன்னு அர்த்தமே தவிர நீங்கள் நடை உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு தாடி மீசை போய்ட்டு வளர்த்துக்கிட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. போட்டுக்கிறதுனா போட்டுறது தப்புன்னு சொல்லலை. ஞான வைராக்கியம் யாரிடம் இருக்கிறதோ அவன் ஞானி. ஞான வைராக்கியத்தை யாரை உண்டாக்கிக்கிட்டு இருக்கானோ அந்த ஞான பாதையில் இருக்க ஞான யோகி. நம்ம ஞான யோகியாக இருக்கிறோம். எத்தனை காலத்து யோகியாகவே இருப்பீங்க? விவேகம் முற்று பெறும், வைராக்கியம் முற்று பெறும். வைராக்கியம் எப்போ முற்று பெறும்? எந்த பொருள் மீதும் உனக்கு ஆசை இல்லாமல் போகணும். எதன் மீதும் எனக்கு ஆசைன்றதே இருக்கக்கூடாது. ஆசை இல்லைங்கிறதுனால அனுபவிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நல்லா யோசனை பண்ணுங்க. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எனக்கு எதன் மீதும் ஆசை இல்லை, ஆனால் எல்லாத்தையும் அனுபவிப்பேன். உங்களுக்கு புரியல வித்தியாசம்? இது தெரியாதனால தான் ஆசை இல்லாத போயிட்டோன்னு நம்ம மரக்கட்டையாக போயிடுவோம். அதே தாடி மீசை வச்சுட்டு பைத்தியக்காரனோட சுற்றுவோம். இல்லை, ஆசையுடன் அனுபவிக்கிறது வேறு, ஆசையை இழந்து அனுபவிக்கிறது வேறு. மனிதன் ஆசையினால் அனுபவிக்கிறான். ஆனால் அந்த பகவான் ஆசை இல்லை, அவர்கிட்ட இந்த உலகமே அவர்கிட்ட இருக்குது, அனுபவிக்கிறார். சர்வ லோகத்திலையும் அவர் எல்லா உடம்புக்குள்ளே இருந்துட்டு அனுபவிக்கிறார். ஆசையின்றி அனுபவிக்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆசையோடு அனுபவிக்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒருத்தன் கட்ட வண்டியில் ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கிறான். நடுவில் ஒரு கிராமத்தை தாண்ட வேண்டியது. அந்த கிராமத்தில் ரோடு அடைச்சிக்கிட்டு ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. அங்கே விழா நடக்குது, மாரியம்மன் தேர் திருவிழா. அங்கே ராட்டினம் இருக்குது, பஞ்சு மிட்டாய் கடை இருக்குது, ரிப்பன்லாம் வச்சுட்ருக்குறாங்க. அப்புறம் குடை ராட்டினம், ஜனங்களெல்லாம் சுற்றி விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே எல்லோரும் கும்மி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் போய் அவனுடைய இலக்கு என்ன? அடுத்த கிராமந்தான். அவன் அந்த வழியில் இருக்கும்போது என்ஜாய் பண்ண மாட்டானா? வண்டி நிறுத்துங்க, இறங்கி கொஞ்சம் 2 மணி நேரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு. ஏதோ கூத்து நடக்குது, இந்த இருக்குது, 2 குழந்தைங்களை கொண்டு போய் ராட்டினெல்லாம் ஆட்டிட்டு அப்புறம் அவன் பயணம் பண்ணிடுறான்ல. அவன் அனுபவிக்கிறமா போயிட்டான் தானே. அங்கே கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆசையாக காத்திருந்து பயணம் பண்ணி அந்த ஊருக்கு இந்த விழாவெல்லாம் ஏற்படுத்தி நடத்தி
அவங்க அனுபவிக்கிறாங்க. அது ஆசையில் அனுபவிப்பது. அப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இவன் முந்திட்டான், அவன் முந்திட்டான், என்னை கூப்பிடவில்லை, அதை கூப்பிடவில்லை அப்படின்னு. நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எங்கள் தங்கச்சி மட்டும் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க, அவருக்கு டோஸ் விழுந்துட்டுருக்கோம். அவர் வந்து ரசிக்க முடியுமா? இந்த குழந்தைங்கள இங்கே போகாத அங்கே போகாதன்னு திட்டுருக்காங்க. ஆசையோடு நீங்கள் அதையே தான் அனுபவிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஒரு இடர்களும், ஆசைப்படாமலே அங்கே போய் அனுபவிச்சுட்டு ஒருத்தன் போயிட்டே இருக்கிறான். அவனும் அதே விழாவில் தான் இருந்தான். மனநிலையில் வேறுபாடு. ஆசை இல்லாமல் அனுபவிக்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அனுபவத்தெல்லாம் கொன்னுடுங்க. உப்பு இல்லாமல் சாப்பிட்றது, ருசி இல்லாமல் வெறும் சமைக்காமல் காய்கறியை தான் சாப்பிடுவேன், இந்த பெருமையெல்லாம் எனக்கு வேண்டாங்க. உள்ளுக்குள்ளே ஆசையை வச்சுக்கிட்டு விரதம் இருக்கிறதுங்கிறது மன தூய்மைக்கு இருக்கலாம். ஆனால் நான் ஞானி, அதை செய்ய மாட்டேன். ஞானிகள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஏன் பிரம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறதில்ல? எல்லாத்துக்குள்ளேயும் பிரம்ம அனுபவிக்கும் போது நீ பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு அனுபவமே வேண்டாம் நீ ஏன் சொல்கிற? அப்போ வேண்டுதல் வேண்டாம் இவனுக்கு வந்துடுச்சா? எல்லா அனுபவமும் என்னில் இருக்கிறது. இதில் எந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்பதும் இல்லை, வேண்டாம் என்பதும் இல்லை. நான் எப்பொழுதும் பரிபூர்ண ஆனந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆனந்தமாக நான் போயிட்டு இருந்தேன். நடுவில் ஒரு விழா வந்தது, ஆனந்தத்தில் அதை அனுபவிச்சுட்டு ஆனந்தமாக செல்கிறேன். மற்றவங்கெல்லாம் ஆனந்தம் இல்லாமல் வந்து ஆனந்தத்தை பெற்று ஆனந்தத்தை இழந்து வீட்டுக்கு போகிறாங்க. அது சராசரி மனிதர்கள், அஞ்ஞானிகள். ஞானி ஆனந்தத்திலேயே இருந்தான், ஆனந்தத்திலே அனுபவித்தான், ஆனந்தத்திலே அந்த அனுபவத்தை முடிந்த பிறகும் போகிறான். அவனுக்கு எந்த துக்கமும் இல்லை. ஆனால் இந்த விழாவுக்கு ஆசைப்பட்டு வந்தவங்களெல்லாம் திரும்பி போகும்போது பிரியா விடை போட்டு அழுதுகிட்டு, நான் இன்னும் அங்கே தான் இருக்க போகிறேன், அந்த குழந்தை அழுது, நான் பாட்டியோட இருந்துறேன் இந்த ஊரில் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இதெல்லாம் அஞ்ஞானிகளுக்கு. ஆசை நீக்குவது தான் வைராக்கியம். இந்த எவன் ஒருவன் விவேகத்தையும் வைராகியத்தையும் அடைந்து விட்டானோ அவன் சர்வ கர்ம சந்நியாசி என்று பேர். நியாசம்னா விட்டுறது, எல்லாத்தையும் கையில் இருந்த பொட்டுன்னு விட்டுறது. சட்டி சுட்டதரா கை விட்டதரா, ட்ராப் எவ்ரி திங், அது பேர் நியாசம். சந்நியாசம்னா என்ன? அனைத்தையும் விட்டுறது, சர்வ நாசம். நிறைய பேர் கையில் விட்டுறாங்க. சட்டி சுட்டு நான் ஆரம்பித்ததா ஒரு தொழில், அது கை சுட்டுது விட்டுட்டேன் அப்படின்றார். ஒருத்தர் கூட பழகிட்டு இருந்தேன், ஒரு மாதிரின்னு நினச்சாங்க, நான் விட்டுட்டேன் அப்படின்னு. எல்லாத்தையும் ஒருத்தர் சந்நியாசம் இல்லை, நியாசம். அப்பப்போ எல்லோரும் நியாசம் பண்ணுறாங்க. பலூனில் ஆசை இருந்தது சார், இப்போல்லாம் பலூன் நான் ஊதுறது இல்லை சார், அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு 15 வயசு பையன் சொல்கிறான். அவன் தான் 7 வயசில் பலூனுக்கு சண்டையே போட்டான் அவங்க தங்கச்சிக்கு. அவளுக்கு பச்சை பலூன் கொடுத்து எனக்கு நீளம் கொடுத்து, எனக்கு பச்சை தான் வேணும்னா கொடுத்தவொன்னே உடச்சிட்டான். தங்கச்சி பத்திரமாக வச்சுருக்கிறான், அதுதான் வேணுங்கிறான். இப்போ பலூனில் வந்து அவனுக்கு நியாசம். சர்வ நியாசம்னா அனைத்தும் எனக்கு வேண்டான்னு பிறகு அனுபவிக்கிறது. வேண்டான்னு அனுபவிக்கணும். எனக்கு இது வேண்டாம் அனுபவிக்கணும். அப்படிப்பட்டவன் அந்த அனுபவத்தை சேர்த்து வச்சுக்குவானா? அனுபவம் முடிச்சுதுன்னு வருத்தப்படுவானா? அனுபவம் இல்லைன்னு வருத்தப்படுவானா? அந்த வேண்டான்னு விட்டுடானே. அனுபவம் வரலன்னா என்ன பண்ணுவான்? கவலைப்பட மாட்டான். வேண்டான்றதுனால அனுபவம் வந்தால் அது அனுபவிக்கும் போது துன்பம் வருமா? இப்போ வராது. அந்த அனுபவம் முடிஞ்சு போச்சே, நீ தான் முதலே வேண்டான்னு தானே சொல்லிட்டு இருந்தேன், அது இப்போ முடிஞ்சு போனதுக்காக ஏன் வருத்தப்படுவேன்? எப்பொழுதுமே வேண்டாம் என்று சொல்பவன் ஆனந்தத்தில் இருக்கிறான். வேண்டும் வேண்டும் என்று சொல்பவன் ஆனந்தத்தை அனுபவிப்பதே இல்லை. இந்த மனசில் ஒரு தம்புரா இருக்குது, டும் டும்னு அது தூண்டிக்கிட்டே இருக்குது. ஏகதான் பேர் அது, ஒரு கம்பி. அது வேண்டும் வேண்டும், எல்லார் மனசிலும் வேண்டும் தட்டிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ரோட்டில் போய் பாருங்கள், கோயில்லையோ கல்யாண வீட்லேயோ மீன் கடையிலையோ எங்கே போனாலும் அது வேண்டும் இது வேண்டும், டும் 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 தான் இருக்குது. எங்கேயுமே போதும் தும்னு வந்ததே இல்லை, டாம் டாம்னு வந்ததே இல்லை. எவன்கிட்ட வந்து உள்ள இருக்கிற சுருதி போதும் 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 அப்படின்னு சொல்லிச்சோ அவன் முக்தி அடைஞ்சு விட்டான். வேண்டும் வேண்டும்ன்ற பந்தத்தில் இருக்கிறான். அந்த வேண்டுங்கிற பொருளை அவனை கட்டி போடுது. எந்த பொருள் வேண்டும்னு சொன்னாலும் அவனை கட்டி போட்டுடுச்சு. ஏன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது. நான் குழந்தைய அழைச்சிக்கிட்டு அம்மா நடக்கிறாங்க, தோளில் ஒரு பை, கையில் ஒரு சிசு, இடுப்பில் ஒரு குழந்தை. இந்த நடக்கிற குழந்தையும் பையையும் தூக்கிட்டு இடுப்பில் போய் வச்சுட்டு போதுமா பந்தம்? ஒரு அம்மாவுக்கு அவங்களா வலியை போட்டுட்டு பந்தம். அப்போ வீட்டுக்கு போட உடனே
போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஒன்று படிக்க வச்சுட்டு பைய இறக்க வச்சுட்டு அப்பாங்கிறாங்க. பந்தம் விடுபடுது. இந்த பந்தத்தை யார் உற்பத்தி பண்ணது? அப்புறம் விடுதலை தேடுறது யார்? பந்தம் எதுன்னு தெரியாதனால தான் இத்தனை கஷ்டம். பந்தம் எல்லாமே ஆத்மாவுக்கு கிடையாது. பந்தப்படுகின்ற தகுதி மனதுக்கும் கிடையாது. ஆனால் மனதில் நான் இருக்கிறேன் என்ற ஒரு உள்ளே இருக்கிறேன்னு ஒரு எண்ணம் வந்தது இல்லையா? மனதில் இருக்கிறேன்ற ஒரு எண்ணம், அந்த எண்ணம் தான் பந்தப்பட்டது. இப்போ மனதில் இருக்கிறேங்கிறது ஒரு தப்பான எண்ணம். அந்த எண்ணம் நான் பந்தப்பட்டேன்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிறது. விடுதலை நான் மனதில் இல்லை, எங்கும் இருப்பவன் என்ற எண்ணம். அப்புறம் பந்தம் அந்த எண்ணத்தோடு போயிடுச்சு. இவ்வளோ சுலபமாக இருக்குது அத்வைதம். இப்போ மனசை ஆராய்ச்சி பண்ணி மனசில் இருக்கிறவன் யாருன்னு கேளு. நீங்கள் எப்போ ஆராய்ச்சி பண்ணும்போதே ஆராய்ச்சி பண்ணுறவன் மனசுக்குள்ளே தான் பண்ணுறான். இந்த ஆராய்ச்சி பண்ணி மனசுக்குள்ளே இருக்கிறவன் யார் அப்படின்னு பண்ணால் எப்பொழுதுமே நித்திய சுத்த பந்தம் நீங்கிய ஆத்மா பரமாத்மா அப்படின்னு உணர்ந்த பிறகு அந்த மனசுக்கு இனிமேல் ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு வந்து நிற்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த மனசுக்கே வெக்கம் இருக்கும். சே, நம்ம இவர் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால தான் இந்த மனசு இப்படி இருந்தது. டிரைவர் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காத தான் அவன் எங்கெங்கேயோ போயிட்டான். டிரைவர் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தான்னா இப்போ மனமும் திரிந்து விட்டது. அந்த திருந்திய மனம், அதில் அகங்காரம் இருக்கும், நானுங்கிற உணர்வு இருக்கும். ஆனால் அது திருந்திய அகங்காரம், பழுத்த அகங்காரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாடல் 5. அந்த மனம் கண் முதலியவற்றுக்கு வேறாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். அந்த ஆத்மா மனம் கண் முதலியவற்றிற்கு வேறாக இருக்கிறது. இது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுங்களா? அந்த ஆத்மான்றதை நானுன்னு வச்சுக்கோங்க. நான் கண் முதலிய மனம் முதலியவற்றுக்கு வேறாக, நான் வரைஞ்சி போட்டேன் பாருங்கள். கண் மனம், இங்கே ஒரு கண், இங்கே ஒரு மனம், ரெண்டுமே மனம்தான். பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் ஒரே பொருள் நாடகம் ஆடுது. இதற்கு இந்த ஆத்மா வேறாக இருக்கிறது. அந்த சென்டென்ஸ் இப்போ புரியுது. அடுத்த சென்டென்ஸ், மனம் கண் முதலானவற்றுக்கு மனம் கண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குல்ல. மனம் கண் என்று சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் மனம் கண்ணமாக ஆத்மா இருக்கிறது. கண்ணுக்கு கண்ணாகவும் மனசிற்கு மனமாகவும் இப்படி உபனிஷத் சொல்லுது. சக்ஷுரு சக்ஷுரே, ஸ்ரோத்திரம் ஸ்ரோத்திரம் அப்படின்னு. ஸ்ரோத்தம் கண்ணுக்கு கண்ணாகவும் காதுக்கு காதுகவும், மனசோ மனக மனதிற்கு மனமாகவும் அந்த ஆத்மா இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லாத்துலேயும் அது நீக்கமர நிறைஞ்சிருக்குது. அந்த மனம் முழுக்க ஆத்மா இருப்பதனால கண்ணுக்குள்ளேயும் இருக்கிறது, மனசுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ மனம் அறிவதற்கு காரணமாக ஆத்மா இருக்கிறதால மனதுக்கு மனமாக இருக்குது. கண் அறிவை காண்பதற்கு காரணமாக ஆத்மா இருப்பதனால கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறது. அதனால் மனம் கண் முதலானவற்றுக்கு மனம் கண்ணாக இருக்கிறது. எது ஆத்மா? மனம் கண் முதலியவற்றால் அறியப்படாததாக இருக்கிறது. அந்த ஆத்மா இந்த மனம் கண் என்று சொல்லக்கூடியதில் நிரம்பி இருந்தாலும் அந்த மனதில் இருக்கின்ற மனமும் மனதில் இருக்கின்ற கண்ணும் ஆத்மாவை அறிவதில்லை. இல்லையா? இந்த சென்டென்ஸு ஒன்று மனதுக்கும் கண்ணுக்கும் வேறாக இருக்கிறது, மனதுக்கும் கண்ணுக்கும் மனம் கண்ணாக இருக்கிறது. அந்த மனமும் கண்ணும் இதை அறிவதில்லை. ரொம்ப நேரம் திங்க் பண்ணிடும். நான் யாருன்னு சொல்லும்போது, நான் யாருன்னா மனம் கண்ணெல்லாம் கண்ணாகவும் மனமாகவும் இருப்பதற்கு நான் தான் காரணம். ஆனால் நான் மனமும் இல்லை கண்ணும் இல்லை. இந்த மனமும் கண்ணும் என்னை அறிவதில்லை. எவ்வளவுதான் நான் திரும்பி திரும்பி பார்த்தாலும் ஆத்மாவை அது பார்க்காது. ஏன்னா பார்க்க வைக்கிறது ஆத்மா. இந்த மனம் எவ்வளவு தான் அது உணர்ந்து கொண்டிருந்தாலும் ஆத்மாவை உணர முடியாது. ஏன்னா எல்லா உணர்வுமே ஆத்மா தான் அப்படின்னு சொல்கிறதுனால மன சக்ஷுராதே சொல்லுங்க. மனம் வியுக்தக ஸ்வயம் ஸ்வயம் ஸ்வயம். அப்போ சொல்கிறாரு மனம் சக்ஷுர் ஆதி. ஆதினா முதலானவைன்னு அர்த்தம். மன சக்ஷுர் ஆதேன்னா முதலானவற்றுக்கு வியுக்த வேறான, வியுக்தன வேறான, ஸ்வயம் நான் வேறானவன் அப்படின்னு அந்த முதல் சென்டென்ஸ். அவன் அந்த மனம் யக
இந்த யோன்றதை யான்னு படிச்சுக்கணும். யோ மனசக்ஷுராதேர் மனசக்ஷுராதி. அந்த மனம் சக்ஷு முதலியவற்றுக்கு, மனம் கண் முதலியவற்றுக்கு மனம் கண்ணாக இந்த ஆத்மா தான் இருக்கிறது. எந்த யஹ அந்த ஆத்மா, ஆனால் நான். மனசக்ஷுராதே சொல்லுங்கள். மனம் சக்ஷுராதே ஏகம் ஸ்வயரூப ஸ்வரூபக சஹ நித்ய உபலப்தி ஸ்வரூப அகம் ஆத்மா. இப்போ இந்த சென்டென்ஸை முழுக்க அவர் சொல்லிட்டார். 3 வார்த்தை சொல்கிறாரு. ஒன்று மனம். இங்கே படத்துக்கு போயிட்டோம்னா இந்த வெள்ளையாக பூசி இருக்கிற ஆத்மாவை பார்ப்போம். இந்த வெள்ளையாக இருக்கிற ஆத்மாவை பற்றி பேசுகிறோம். இங்கே தெரிகின்ற குடம், இந்த குடத்தை பார்க்கின்ற கண், இதை மனம் என்றும் இதை கண்ணுன்னு வச்சுக்கோம். இந்த மனதிற்கும் கண்ணுக்கும் வேறானது இந்த நிரம்பி இருக்கின்ற ஆத்மா. இந்த குடத்திற்கு வேறாக ஆத்மா இருக்கிறது. சரி, இந்த மனதிற்கும் கண்ணுக்கும் மனம் என்ற ஒரு தன்மையையும் கண் என்ற தன்மையையும் ஆத்மா தருகிறது. கண்ணுக்கு கண்ணாக, மனதிற்கு மனமாக. இன்னொன்று, இந்த மனம் பகுதியோ அல்லது இந்த கண் பகுதியோ நிரம்பி இருக்கிற ஆத்மாவை அறியாது. அப்போ யாரும் அறிஞ்சிட்டாங்களே, இந்த மனம் தானே அறிஞ்சுது இல்லை? அது சுயமாக அறியாது. குரு வந்து சொல்லி கொடுத்தா அப்போ அந்த அறியும். அந்த கிளாஸை போட்டுக்கணும். பொதுவாக இந்த மனம், அந்த கண் அதையே காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் நிரம்பி இருக்கின்ற ஆத்மாவை அறியாது. ஆனால் அதே கண்ணும் அதே மனமும் குருவினால் உபதேசிக்கப்பட்டால் அதை அறிந்து கொள்ளும். என்னென்னு அறிந்து கொள்ளும்? என்னால் பார்க்க முடியாதுன்னு அறிந்து கொண்டு ஒத்துக்கும். அவ்வளோதான். மறுபடியும் அது பார்க்க முயற்சி பண்ணாது. அதுதான் அந்த மனமா இந்த மனம், அந்த மனமா இந்த மனம். அந்த மனம் தானே இந்த கண்ணு மனசெல்லாம் நானும் நினச்சிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. இப்போ அறிவினால் கொளுத்தப்பட்ட இந்த பிரகாசிக்கப்படுகின்ற இந்த மனம் இப்போ விடுபட்டு இருக்கிறதே. நான் உள்ளே இல்லைன்னு தாராளமாக சொல்லுது. உள்ளே இருந்துக்கிட்டே, அந்த மனம் உள்ளே இருந்துக்கிட்டே இப்போ நான் உள்ளே இல்லைன்னு சொல்லுது. அவ்வளோ துணிச்சல் அதுக்கு வந்தது. இப்போ அந்த மனமா இந்த மனம், இதில் எந்த மனம் தான் உங்கள் மனம்? சொந்த மனம். 45வது பக்கம். எந்த ஆத்மா ஒன்றாய் இருந்து கொண்டு ஒரே ஒரு ஆத்மா பண்ணிக்கிறது, அது சைதன்ய ரூபமான ஸ்வரூபத்தில் இருந்து கொண்டு அந்த ஆத்மா ஒன்று. அது எப்படிப்பட்டது? சைதன்யமாக தோன்றுகிறது. அது ஒன்று விதவிதமாக தெரியுது. முன்பக்கத்தில் பானை, பார்த்துட்டேன், தென்னை மரத்தை பார்த்துட்டேன், இந்த சந்தோஷம் எனக்கு கவலை அப்படின்னு இவனம் மாறிட்டு இருக்கிறான். முன்னாடியே மாறுது. அந்த படத்தில் பின்னாடி பார்வையாளர் மாறிட்டு இருக்கிறான். சுகம், துக்கி, கவலை கொண்டவன் எல்லாமே மாறிட்டு இருக்கிறான். இவ்வாறு இந்த புத்தியில் மாறிக்கொண்டிருக்கிறதை அது பார்க்குது. புத்தியில் விதவிதமாக தோன்றுகிறதுன்னு தான் சொல்கிறாங்க. மாறுதுன்னு சொல்லலை. அங்கே அந்த உபாதியினால் அந்த நிறம் ஸ்படிகத்தில் தெரியுது போல், மனதில் இருக்கின்றதெல்லாம் ஆத்மாவில் இருப்பது போல். ஏன்னா கூடவே இருக்குது இல்லையா, தப்தாய பிண்டம், அது மாதிரி இருக்குது, தோன்றுகிறது. உதாரணம் சொல்கிறாரு. ஒரு சூரியன், ஏக சூரியன், ஆத்மா ஒன்றாக இருந்து கொண்டுங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு சூரியன் புத்திங்கிறத வந்து குடங்களில் உள்ள நீருங்கிறார். பலவாக தோன்றுவது போல் உள்ளது. அந்த ஒன்றுதான் எப்பொழுதும் அறிந்து கொண்டிருக்கின்ற உபலப்தின உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெள்ள தெளிவாக சாமானியமாக எல்லாருக்கும் தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மா நான். இப்போ விசேஷமாகவும் தெரிந்து கொண்டேன், சாமானியமாகவும் தெரிந்து கொண்டேன், விசேஷமாக. அதுதான் ஞான விஞ்ஞானம் அப்படின்னு பேர். பகவான் பகவத்கீதையில் ஞான விஞ்ஞான, ஐ வில் டீச் யூ ஞான விஞ்ஞானேன்னு, ஞானமாகவும் விஞ்ஞானமாகவும் உனக்கு நான் சொல்லித்தரேன்டா அப்படின்னு சொல்கிறார். சாமானியமாகவும் நான் சொல்லித்தரேன், விசேஷமாகவும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறார். ஞான விஞ்ஞான யோகம். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு இடத்துல
1000 பானைகள், அது பானைகள் முழுக்க பிரிம் வரைக்கும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. வானத்தில் சூரியன் இருக்கிறது அல்லது நிலா இருக்கிறது. அந்த நிலா எல்லா பானையில் இருக்கிற தண்ணீரிலும் வட்ட வட்டமாக தெரியுது. குழந்தைக்கு பார்க்கும்போது எத்தனை நிலா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது தப்பே கிடையாது. ஆனால் இருக்குது ஒரு நிலா தான். அந்த நிலா தான் இங்கே தண்ணீரில் தெரிகிறது அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு அவங்க அநேகம்ன்ற வார்த்தையை விட்டுடுவாங்க. இருக்கிறது ஒரு நிலா தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஒரு நிலா இந்த உபாதிகளால் பலவாக தெரிகிறது. இப்போ உபாதிங்கிறது என்ன? பானையும் நீரும். பானைங்கிறது ஸ்தூல சரீரம், தண்ணீருங்கிறது அதில் சூக்ஷ்ம சரீரம். பானையில் பிரதிபலிக்காதுன்னு முதலே பார்த்துட்டோம். சூக்ஷ்ம சரீரம் மட்டும்தான் அந்த சித்தை வந்து பிரதிபலிக்கும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபலிக்கின்ற இந்த நிலா அல்லது சூரியன் சிதாபாசன். ஜிதாபாசன் பார்த்தாக்கா எத்தனை பானை இருக்குதோ அத்தனை இருக்குது. ஆனால் சித்துன்னு பார்த்தா ஒன்று தான் இருக்கிறது. இப்போ பிரமாணத்தின்படி, அனுபவத்தின்படி உனக்கு ஒரு ஆத்மா, உனக்கு ஒரு ஆத்மா, உனக்கு அவர் ஆத்மா சாந்தி அடைந்தது, இவர் ஆத்மா புனிதம் அடைந்தது, இது என்ன அநேக ஆத்மாவை சொல்கிறோம். ஆனால் உண்மையில் அனுபவப்படி அநேகமாக இருந்தாலும் அறிவின்படி ஒன்று என்றதை இந்த உதாரணத்தில் சொல்கிறாரு. யஹ ஏகோ விபாதி ஸ்வதஹ சுப்த சேதா பிரகாசஸ்வரூபோ அபி நானா ஏவ தீக்ஷு சராவத் உதகஸ்தோ யதா பானுரேகா சஹ நித்ய உபலப்தி ஸ்வரூபோ அகம் ஆத்மா. இந்த கடைசிங்கிறது நம்ம அந்த ஆத்மா நானுங்கிறத விட்டுடுவோம். இவர் என்ன சொல்கிறாரு? சராவத் உதகஸ்தோ அப்படின்னு சொல்கிறார். சராவத்னா பானை, சர்வம் அப்படின்னு சொல்கிறான். சர்வத்தை கொண்டு வா அப்படின்னு. இந்த சராவத் இந்த பானைக்குள், உதகம்னா தண்ணீர், சராவத் உதகஸ்தோ பானைக்குள் இருக்கின்ற நீரில் யதா பானுரேகா. பானுரேகானா, பானுனா சூரியன், ரேகானா அதனுடைய கதிர்கள், சூரிய கதிர்கள். பானுரேகா யதா எவ்விதம் நானா ஏவ தீக்ஷு பலவாக தெரிகிறது. தீக்ஷுனா பார்க்குறோம். பானைகளில் இருக்க தண்ணீரிலே ஒன்றாகிய ஒரு சூரியன் பானுரேகா பலவாக தெரிகிறது. நானா ஏவ, நானேவ அப்படின்னா நானா ஏவ பலவிதமாக தெரிகிறது தீக்ஷு அப்படின்னு. ஆனால் எப்படிப்பட்டது அது? அந்த ஒன்று யஹ, அந்த ஒன்றோ ஏகோ விபாதி ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்வப்தோ சேதா தன்னளவில் அது வந்து சுத்தமான சேதனம். தன்னளவில் அந்த சூரியன் சுத்தமான சேதனம். எந்த களங்கமும் பாபமும் புண்ணியமும் துக்கமும் சுகமும் எதுவுமற்று முழுமையாக இருக்கின்ற அந்த சேதனம். சுத்தம்னா தூய்மையான அந்த சேதனம். அது பிரகாஷோ தன்னுடைய பிரகாசத்தை இந்த தண்ணீரில் காட்டுகிறது என்று சொல்கிறார். தண்ணீரில் இருக்கின்ற அந்த பிம்பங்கள் அநேகமாக இருந்து தண்ணீர் தழும்பும்போது அந்த தழும்போதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிம்பமும் தழும்புறதை பார்க்குறோம். அப்போது இந்த புத்தியில் இருக்கின்ற கலங்கங்கள் இந்த ஆத்மாவில் இருப்பது போல ஒரு தோற்றத்தை தருகிறது. அதில் இருக்கிறது இதில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு தலையிலையும் குடம் தண்ணி இருக்குது, அதில் ஆத்மா பிரதிபலிக்கும் போது இந்த தலையில் தழும்பும்போது இது துன்பப்படுது, இது ஆனந்தப்படுது, அது ஹாஸ்யமாக இருக்குது, இது அப்படின்னு பலவாக நம்ம சொல்கிறது எல்லாமே புத்தியில் இருக்கிற சலனம்தான். ஆனால் உண்மையாக இருக்கக்கூடியது ஏகோ, அது இருக்குது சுத்தம்ன்றார். அது தூய்மையாக எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது. அங்கேன்னு காட்ட வேண்டாம், இங்கேன்னு பாருங்கள். என்னுள்ளேயே நான் சலனம் இல்லாமல் சுத்தமாக பாவப்புண்ணியம் இருக்கிறேன். எல்லா சலனங்களும் நான் அறியாத காலத்திலே இந்த புத்தி நானுன்னு சொல்லும்போது புத்தியை நான் கலக்கி வச்சுருந்தேன். அந்த கலக்கம் நிற்கலை. தண்ணியை கலக்கி விட்டோம்னா கலக்கம் நிறுத்தினாலும் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருக்கோம். அதை மாதிரி இந்த ஞானம் வருவதுக்கு முன்னாடி நான் புத்தியை தாறுமாறாக கலக்கி விட்டுட்டேன். அந்த கலக்கம் இன்னும் செட்டில் ஆகிறதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும். அது ஆகிற வரைக்கும் இந்த ஆத்மாவும் கலங்குவது போல தெரியும், ஆனால் நான் சுத்தமான சைதன்யம் அப்படின்னு ஒத்துக்கணும். இப்படி வாழணும். இனிமேல் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், எந்த துன்பங்கள் புத்தியில் ஏற்பட்டாலும் மனசில் ஏற்பட்டாலும் அந்த சலனத்தை நாம் ஒரு அந்நியமாக சாட்சியாக பார்க்கணும்.
சலனம் அங்கே நடக்குது, என்கிட்ட இல்லைன்னு பார்க்கணும். சில சமயம் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி வந்து ஒரு அமைதியான ஓடத்தில் நம்ம நகர்ந்து செல்லும் பொழுது அந்த பையன் வந்து அப்பா அந்த மரங்கள்லாம் அந்த பக்கம் போது பாருங்கப்பா நகருதுன்னு. ஆனால் நகருது இவன், நகராததை நகருதுங்கிறான், நகரதை நகரலைங்கிறான். இப்படி இடமாறு தோற்றப்பிழை வருது. அங்கே நகர்வு அந்த இங்கே இருக்கிற நகர்வு அங்கே இருக்கிற மாதிரியும், அங்கே இருக்கிற நிச்சலம் இங்கே இருக்கிற மாதிரியும், அங்கே நிலையான மரங்கள் எல்லாம் நிலைப்புத்தன்மை இந்த போட்லேயும் அசையும் தன்மை போட்னுது அங்கேயும் பார்க்குறான். எப்படி இருக்குது பாருங்கள். சங்கரர் கொடுத்த உதாரணம் இது. அவர் கேரளாவில் வாழ்ந்ததுனால எப்போவுமே அந்த கொல்லம் வழியாக போகும்போது அந்த ஓடையில் அவர் பார்த்துருப்பார் அந்த போட்டில். அதனால் அவருடைய உபதேசங்கள்லாம் இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் அந்த வாழ்க்கை நெறியாது காட்டுறதை நம்ம பார்க்குறோம். உண்மையிலே இது ஆச்சரியமான ஒரு உதாரணம் தாங்க. அசைகின்றதெல்லாம் அசையாததில் பார்க்குறோம், அசைவதை கொண்டு போய் அசையாததில் கொண்டு போய் வைக்கிறோம். இப்படி புத்தி அசைவதை எண்ணில் அசைவதாகவும் என்னுடைய பிரகாசத்தை புத்தியில் இருக்கிற மாதிரியும் பார்க்குறேன். புத்திக்கு பிரகாசமே கிடையாது, அந்த வெளிச்சம் நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவ்வாறு இடமாறு தோற்றப்பிழை. நமக்கு லஞ்ச் டைம் ஆரம்பிச்சிதுங்களா? இன்னொரு 10 நிமிஷம் பார்க்கலாமா? பக்கம் 49. எவ்விதம் பல கண்களை ஒரு சூரிய பிரகாசமானது தனித்தனியாக பிரகாசப்படுத்தாமல் ஏக காலத்தில் பிரகாசப்படுத்துகிறதோ அவ்வாறு சைதன்ய ரூபமான ஆத்மா ஒன்றாக இருந்து கொண்டு பல சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள புத்திகளை ஒரே நேரத்தில் சேர்ந்தாற்போல் பிரகாசப்படுத்துகிறது. அந்த நித்திய உபலப்தி ஸ்வரூபம் நான் என்று சொல்கிறார். அழகான ஒரு பேசேஜ். இங்கே சூரியன் ஒன்று இருக்குது. அந்த சூரிய வெளிச்சனால நம்ம கண் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. எத்தனையோ கண்கள் இருக்குது. அத்தனை கண்ணுக்கும் இவருக்கு முதல்ல வெளிச்சம் கொடுக்குறேன், அப்புறம் நீங்கள் வாங்க ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்து கண்ணை காட்டுறது போல் இந்த ஆத்மாவும் ஒரே சமயத்தில் 7 லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசியோட புத்தியிலும் அது புகுந்து எல்லாருக்கும் அறிவை தருகிறது. லேட்டு டிலே அப்படி கிடையாது. இங்கே லைட்டு கூட ஒரு ஸ்பீடு லிமிட் இருக்குது. இன்னும் லைட்டு வந்து சேரலைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? சூரியன் வந்து நம்மக்கிட்டேருந்து 8 நிமிஷம் தள்ளி இருக்குது. சூரிய வெளிச்சம் பூமிக்கு வர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகுது. ஒருவேளை யாராவது வந்து சூரியனை மறைச்சிட்டாங்கன்னா 8 நிமிஷம் கழித்து தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு குழப்பம் இருக்குது. இந்த குழப்பத்தை கொஞ்சம் பார்ப்போம். எப்படி வந்து உண்மை நமக்கு டிஸ்டார்ட் ஆகுதுன்னு. இங்கே ஒரு பார்வையாளன் இருக்கிறான். இவனுக்கு இங்கே ஒரு நட்சத்திரம் இருக்குது. இங்கே ஒரு பார்வையாளர் இருக்கிறான். இங்கே ஒரு பார்வையாளன் இருக்கிறான். இங்கிருந்த நட்சத்திர ஒளி இவனை வந்து சேர்வதற்கு 5 வருஷம் ஆகுது. இவனுக்கு 4 வருஷம் ஆகுது. இவனுக்கு 15 வருஷம் ஆகுது வந்து லைட் வந்து சேரத்துக்கு. இவங்க எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. திடீர்னு இந்த நட்சத்திரம் வெடித்து சிதறி மறைஞ்சிடுச்சு. இவன் என்ன சொல்லுவான்? 4 வருஷம் கழித்து தான் அது உடஞ்சிது அப்படின்னு அவன் சொல்லுவான். இவன் சொல்லுவான், இங்கே இருக்கிறவன் பாருங்க, இங்கே பூமியை சுற்றிட்டு இருக்குதே. அங்கே இருக்கிறவனை சொல்லுவான், இப்போ தான் வரல சூரியன் போச்சுன்னுவான். இவன் சொல்லுவான், இல்லையே இருக்குதேன்னுவான். அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தா 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் போச்சுன்றான். இவன் சொல்கிறான் 1 வருஷம் கழிச்சு அவன் சொல்கிறது போய் இப்போ தான் போச்சுங்கிறான். இவன் என்ன சொல்லலாம்? உண்மையாக அந்த நட்சத்திரம் இருக்குது எல்லாம் பொய் சொல்கிறானுங்க. 15 வருஷம் போய் யார் தான் உண்மையை சொல்கிறான்? அந்த நட்சத்திரம் எப்போ தான் அழிஞ்சுது?
இப்படி ஒரு பாரடாக்ஸ் நம்மளுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வானத்தில் பார்க்குறதெல்லாம் உண்மையிலே இருக்குதா? தெரியுது. அது இல்லாமல் இருந்திருக்காங்க. நீங்கள் அது லைட் இன்னும் வந்துட்டு இருக்கலாம்ல. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னைக்கோ புறப்பட்ட லைட்டு. இப்போ அவன் அங்கே இருக்குதான்னு நமக்கு என்ன தெரியும்? நமக்கு என்ன ஆதாரம் இருக்குதுங்க? நம்ம இந்த ஜகத்து இருக்குதுங்கிறமே உனக்கு கண்ணில் வந்த லைட்டை வச்சு தான் நீ முடிவு பண்ணியிருக்கிற. உண்மையிலே அந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நட்சத்திரம் வானத்தில் இருக்குதா? சொல்ல முடியாதுல்ல. இப்போ இவங்க சொல்கிறத நீங்கள் பாருங்கள். இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் போனதாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே போய் எவ்வளோ காலச்சு இன்னும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த உலகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இவனுக்கு 7 வருஷம் 15 வருஷமாக அந்த உலகம் இருக்குது. அவனுக்கு 7 வருஷம் இருக்குது, 5 வருஷம் இருக்குது. அவனுக்கு உலகம் போச்சுங்கிறான். எப்போ தான் போச்சு இந்த உலகம்? இந்த அனுபவங்கள் அது உண்மையை காட்டுதா? எல்லாத்தையும் தள்ளி இருந்து பார்த்தா தானே தெரியுது இத்தனை பேரும் பொய்யின்னு. நாம் இந்த உலகத்தில் மாயாவுக்குள்ளே இருந்துக்கிட்டோம்னா இந்த உலகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மாயை விட்டு வெளியே போக முடியாது. ஆனால் புத்தி கூர்மையினால், விவேக சக்தினால் இது நீ யோசித்து பார்த்துன்னு சொன்னால் இங்கே தோன்றுகின்ற அத்தனையுமே மாய காட்சிகள். அது என்னைக்கோ இல்லாமல் போனது இருப்பது போல் இன்னும் தெரிஞ்சு கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு உண்மை சொன்னேன்னு வைங்க, ஆமாம் சார் அப்படி தான் சார் இருக்குது போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். மாய காட்சியாகத்தான் இது இருக்குது. உண்மையிலே உலகம் இவ்வளோ பெருசு. நான் கூட பல நேரம் நினைப்பேன், இந்த காஸ்மாலஜியை பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சிருஷ்டியை பூமியில் இவ்வளோ செலவு பண்ணி கட்டினார். இவன் ராத்திரியில் வேடிக்கை பார்க்குறவன்ட்டான். அதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சம் தேவையில்லையே. இப்போது பகவான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டா மாதிரி தெரியுதுல்ல. அன்னெசரிலி இவ்வளோ பெரிய ஒரு பிரபஞ்சத்தை கட்டி வைக்கணும். நிறைய பேர் அந்த பிரபஞ்சம் இருக்கிறதே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. போன நூற்றாண்டில் தான் ஹப்பிள் கண்டுபிடிச்சார் இதெல்லாம் கேலக்ஸி. அதுக்கு முன்னாடி தான் ஒரு கூரை தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் எஜிப்சியன் இந்த எகிப்தியன் அந்த சிவிலைசேஷன் இருக்கிறதெல்லாம் படம் வரைஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு மாதா ஒரு கிண்ணம் போல் இந்த பூமி மேலே கவுந்துருக்கிறாங்களாம். அதில் நட்சத்திரம்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குதான். இல்லை சூரியன்லாம் அந்த வழியாக அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு கவிழ்ந்த கிண்ணமாக தான் வானத்தை பார்த்தாங்க. இப்போவும் அப்படி தான் தெரியுது நமக்கு. இப்போ அங்கே இருக்க எஜிப்சியன் யூனிவர்சிட்டியில் இப்போ வேறு மாதிரி சொல்லித்தராங்க. அங்கே செவரில் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் அந்த படம் இருக்குது. ஒரு லேடி அப்படியே கவுந்து படுத்துட்ருப்பா. கீழே ஜனங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியம். அந்த ஹீரோகிராஃபிக்ஸில் அதை செய்திருக்கிறாங்க. அப்போ அவங்க கற்பனையில் வானம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, தொட்டு விடும் தூரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்த வரைஞ்சான், அந்த வானங்கிற கிண்ணத்தில் ஓட்டை பண்ணிவிட்டு வெளியே போக போகிறான். அதுதான் சொர்க்கமா. அப்படி சொர்க்கங்கிறதுக்கு வரைஞ்சிருக்கிறது ஒரு பழைய உட்கட்டுன்னு சொல்லக்கூடிய பழைய இந்த கார்விங் மெத்தடில் அன்றைக்கி பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த உட்கட்டுன்னு பேர், மெட்டல் எச்சிங்னு. அதில் அவங்க பார்க்குறாங்க. இப்போது யதா அநேக சக்ஷு பிரகாஷோ ரவிஹி ந கிரமேண பிரகாஷி கரோதி பிரகாஷ்யம் அநேக தீயோ யஸ் ததை ஏக பிரபோதः சஹ நித்திய உபலப்தி ஸ்வரூபோ அகம் ஆத்மா. இவர் சொல்கிறாரு, எவ்விதம் எதானா எவ்விதம் அநேக சக்ஷுக்கு எண்ணற்ற கண்களை ஒரு ரவின்னா சூரியன், பிரகாஷோ ந கிரமேன, கிரமேனா வரிசையாக கிரமப்படி அவர் யார் கண்ணையும் வெளிச்சம் கொடுக்கல, எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் அவர் கொடுக்குறார். அதுபோல் பிரகாஷி கரோதி வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார், தனித்தனியாக புரிய வைக்கிறார். பிரகாஷ்யம் அநேக தீயோ, அதே போல் எண்ணற்ற புத்திகளிலே பிரகாசத்தை, தீயோனா புத்தி, தீனா புத்தி, அநேக தீயோ எண்ணற்ற புத்திகளிலே பிரகாஷ்யம் செய்கிறது இந்த ஆத்மா. எஸ் தத் ஏக பிரபோதோ, அது ஒரே சமயத்தில் எல்லா புத்தியும் வெளிச்சப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எப்படி இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கிறோம் ஸ்லோகத்தைன்னா, இந்த சூரியனை விட்டுடுங்க, இந்த ஆத்மா எங்கும் இருந்து கொண்டு எல்லா நேரத்திலும் எல்லா புத்தியும் ஒரே சமயத்தில்
வெளிச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த புத்தி தான் கனவு நனவு உறக்கத்தில் மாறி மாறி இருக்கலாம். அந்த மாறி மாறி வருகின்ற அந்த மூன்றையும் கூட ஒரே சமயத்தில் அது வெளிச்சப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் ஆத்மா எனக்கு இல்லாமல் போச்சு, எனக்கு கொஞ்ச நாள் கழித்து வரும், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் ஆத்மா பிறக்கும் அப்படின்லாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஆத்மா எல்லா சமயத்திலும் எல்லாருக்கும் நித்தியம் அவைலபிள், உபலப்தி, இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இனி 8வது பாடலில் மீதி இருக்கிறத நம்ம உணவு இடைவேளைக்கு பிறகு நாம் பார்ப்போம். இனிமேல் வர்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச உண்மைகளை தான் எல்லாத்தையும் விளக்கிட்டோம். ஒட்டுமொத்த ஹஸ்தாமலைக்கும் சொல்லியாச்சு. இப்போ ஸ்லோக வடிவில் அதை மெல்ல பார்க்குறோம்.